இந்த கணக்கீட்டு சூழலை நாங்க 5 வகையா பிரிக்கலாம். இப்ப கணக்கீட்டு சூழல் 5 வகையா பிரிக்கப்படும். ஒன்று பொருளாதார சூழல், தொழிற்தகமை சூழல், சட்டச்சூழல், சமூக கலாச்சார சூழல், தொழில்நுட்ப சூழல்னு சொல்லி கணக்கீட்டு சூழல் 5 வகையா பிரிக்கப்படும். சரியா? புதுசு பழசெல்லாம் நீங்க ஸ்கூல்ல படிக்கலாம், சில பழசை படிப்பாங்க. இது முந்தி இத பழைய பேரு பொருளாதார அரசியல் சூழல்னு சொல்றது, இப்ப யூஸ் பண்ற இல்ல. இது நுட்பம் மற்றும் தொழில்சார் சூழல்னு சொல்றேன், இப்ப நாங்க அது சொல்ற இல்ல. அப்ப இதுல இப்ப சொல்ற பொருளாதாரம், தொழிற்தகமை, சட்டச்சூழல், சமூக கலாச்சாரம், தொழில்நுட்பம் பிரிக்கப்படும். இப்ப பொருளாதார சூழலுங்கிறது இப்ப நாட்டில் கடைபிடிக்கப்படுகின்ற பொருளாதார கொள்கைகள், பொருளாதார நடைமுறைகள். இப்ப நாட்டில் ஒன்ற கடைபிடிக்கப்படுற பொருளாதார நடைமுறைகள், பொருளாதார கொள்கைகள் தான் பொருளாதார சூழல்னு சொல்றேன். நாட்டில் சில விடயங்கள் நாடுங்கிற என்ன, ஒரு அரசாங்கம் ஒரு நாட்டில் கடைபிடிக்கப்படுகின்ற பொருளாதார கொள்கைகள், அரசியல் நடைமுறைகள், பொருளாதார வளர்ச்சிகள், பொருளாதாரங்கள் வளர்ச்சி அடைகிறது, பொருளாதாரங்கள் வீழ்ச்சி அடைகிறது. விளங்குது? அப்ப ஒரு வணிக நிறுவனங்கள் தனது கணக்கீட்டு செயற்பாட்டை மேற்கொள்கின்ற போது தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற விடயங்கள் கணக்கீட்டு சூழல் சொல்லப்படும். அந்த கணக்கீட்டு சூழல் 5 வகையா பிரிக்கப்படும். இந்த சூழலுக்கு எப்ப நிறுவனம் மாறணும், சூழலுக்கு எப்ப நிறுவனம் மாறணும். அப்ப அதுல பொருளாதாரம், தொழிற்தகமை, சட்டம், சமூக கலாச்சாரம், தொழில்நுட்பம் என்று சொல்லி 5 வகையாக பிரிக்கப்படும். அதுல பொருளாதாரங்கிறது நாட்டில் கடைபிடிக்கப்படுகின்ற பொருளாதார கொள்கைகள், பொருட்கள விலை, அரசாங்கம் வரி விதிக்கும் தெரியுமா, வரி டெக்ஸ். இப்ப நீங்க எல்லாம் வரி கட்டுறீங்களா, கட்டலையாடா? கட்டல. நீ கட்டுறியோ, வாப்பா கட்டுறாரோ, யார் கட்டுறாரோ, நீங்க போட்டிருக்கிற எல்லா ஐட்டங்களுக்கும் வரி இருக்கு. விளங்கிட்டானே? எல்லாத்துக்கும் வரி இருக்கு. திங்கிற சோத்துக்கும் வரி இருக்கு, உங்களுக்கு தெரியும். கால ஒரு செருப்புக்கும் வரி இருக்கு. முடிவெட்ட போனா சனுவில் வெட்டுறீங்களே, அதுக்குமே என்ன இருக்கு, வரி இருக்கு. அது அவனுக்கும் தெரியாது, சிலங்கடக்காரனுக்கும். தெரியாம செலுத்துற வரிக்கு என்ன பேரு? நேரில் வரி. தெரிந்து செலுத்துற வரிக்கு பேரு நேர் வரி. அது இன்கம் டேக்ஸ் சொல்லுவாங்க, வருமான வரி. அது நீங்களாம் கட்டுறல, அது அந்த வருமானம் கூட வரணுமே. நீங்களே உங்களுக்கு என்ன பேரு? தங்கி வாழ்வோர். உங்களுக்கு என்ன பேரு? தங்கி வாழ்வோர். நீங்க வீட்டுக்கும் பாரம், இந்த நாட்டுக்கும் பாரம். நான் அடிக்கடி சொல்றேன், வீட்டை வைக்க வைப்பீங்க ஏசினா, என்ன ஏசினா வைப்பீங்க? நான் என்ன வீட்டுக்கு பாரமா? ஆண்டா ஓண்டா, வீட்டுக்கு பாரம் தானே. நீங்க முறை நீங்க படத்துல வடம்தான் வெளிச்சம். அப்ப அந்த ஒரு வரி, அரசாங்கம் வரி விதிக்கிறது. அடுத்த பணவீக்கம். பணவீக்கம் தெரியுமா? பணவீக்கம் தெரியுமா? பொருட்களை விலை கூடிக்கிட்டே போறேன். பொருட்களை விலை சொல்லுங்க, பொருளை விலை கூடிக்கிட்டே போகுன்னு சொல்றீங்களே, அந்த பொருட்களை விலை கூடிக்கிட்டே போறது என்ன சொல்லுங்க? பணவீக்கம். பொருட்களை விலை குறைஞ்சிட்டு போனா பண சுருக்கம் சொல்றேன். சந்தை, மார்க்கெட்ல என்ன நடக்குது? சந்தை நிலைமை. பொருளாதாரம் நாட்டுல வளர்ச்சி அடையுது, பொருளாதாரம் வீழ்ச்சி அடையுது. சரி, ஒரு நாடு நல்லா போனா என்ன, அது பொருளாதார வளர்ச்சி. ஒரு நாடு நாசமாக போனா பொருளாதார வீழ்ச்சி. இதெல்லாம் எதுக்குள்ள வரும்? அரசாங்கம் வரி விதிக்குது, பொருட்களை விலை, சந்தை விலை. சரியா? பொருளை விலை கூடிக்கிட்டே போகுது, பொருளை விலை குறைஞ்சிட்டு போகுது. அது நடக்கிற கடும் கஷ்டம். பொருளை விலை குறைஞ்சிட்டே போகுதுன்னு நடக்குது. என்ன, விலை கூடினா பணவீக்கம், விலை குறைஞ்சா பண சுருக்கம் சொல்லுவாங்க. அது பொருளியல விரிவா படிப்பீங்க. பொருளியல் இருக்காது, எதுல இல்ல ஐசிடியில். சரியா? அப்ப இதெல்லாம் பொருளாதார சூழல் சொல்லப்படும். அடுத்தது தொழில் தகமை சூழல், ப்ரொபஷனல் சொல்லுவாங்க. தொழிற்தகமை. ஒரு நிறுவனத்துல பொருளாதார வளம் சம்பந்தமாக, ஒரு நிறுவனத்தில் காணப்படுகின்ற பொருளாதார வளம் சம்பந்தமாக அளவு ரீதியாகவும் தொகை ரீதியாகவும் பயன்படுத்தப்படுகிற நுட்பங்கள் தான் தொழிற்தகம் என்று சொல்றேன். சொல்லுவாங்க ப்ரொபஷனல் குவாலிபிகேஷன் சொல்லுவாங்க. அதான் தொழிற்தகமை. அது நிறுவனத்தை பாதிக்கும். இப்ப நீங்க காமர்ஸ் படிக்க வந்திருக்கீங்க, காமர்ஸ் படிச்சு என்ன ஆக போறீங்க?
கொமர்ஸ் படிச்சு என்ன ஆக போறீங்க? கதைங்களை சிஓ ஆகலாம். நம்ம பிள்ளை நல்ல பிள்ளை அப்படி நினைக்கணும். பரவாயில்லடா பய படிக்கிற பிள்ளை என்ன ஆக போறான்டா டாக்டர் ஆக போறேன்னு சொல்லுவான். 6 லட்சம் பேரா என்ன சொல்லுங்கள், அப்படித்தானே? என்ன ஆக போறேன்? டாக்டர் ஆக போறேன்னு சொல்லுவாங்க. மெக்ஸ் படிக்கிற என்ன சொல்லுவான்? இன்ஜினியர் ஆக போறேன்னு சொல்லுவான். என்ன ஆர்ட்ஸ் படிச்சு என்ன ஆகுற? என்ன வாரன்னு தெரியாம பாடி என்ன வாரம் டீச்சர் ஆகுறேன் மன பிள்ளை இல்லைங்க அப்படியா? அவ ஆர்ட்ஸ் படிச்சா மட்டும் தான் டீச்சர் ஆகலாம். என்ன இன்னொன்று சொல்லுங்கட லோயர் ஆகலாம் சொல்லுங்கட. அவ கொமர்ஸ் படிச்ச லோயர் ஆகலதா? கொமர்ஸ் படிச்ச லோயர் ஆகலதா? யோசிக்க. என்ன கொமர்ஸ் படிச்சு லோயர் ஆனதான் வேர்த் பிள்ளை. உங்களுக்கு இன்னும் தெரியா? ஆர்ட்ஸ் படிச்சு லோயர் ஆனா எங்க போகலாம்? கோர்ட்டுக்கு போய் சொல்லணும். கொமர்ஸ் படிச்சு லோயர் ஆனா கோர்ட்டுக்கு போக தேவையில்லை. என்ன ஒரு கம்பெனிக்கு லீகல் அட்வைசர் நல்லா உழைக்கலாம். என்ன சட்ட ஆலோசனை வழங்குற ஒரு நிறுவனத்துக்கு ஆர்ட்ஸ் படிச்சாக்கள் ஒரு வணிகத்தை எப்படி டெவலப் பண்ணலாம் அட்வைஸ் வழங்கலாமா? போமா. கொமர்ஸ் படிச்சு தெரியுமா? சரியா? அப்ப அநேகமாக நிறைய பிள்ளைகள் உங்களோட பணிய கல்வி படிப்பிக்கிற சாரும் என்ன யாரு? ஒரு லோயர். என்ன என்ன லோயர்? அவர் ஆர்ட்ஸ் படிச்சு லோயரா? கொமர்ஸ் படிச்சு லோயரான அவரு. என்ன அப்ப அந்த கொமர்ஸ் படிச்சு லோயர் ஆகிறார்கள். அந்த ஒரு கம்பெனியில அக்கௌண்டன்ட் அவன் வேலை செய்யலாம், லீகல் அட்வைசர் அவன் வேலை செய்யலாம். இல்லாட்டி நீங்க ஒரு கம்பெனில ஒரு மேனேஜரா வேலை செஞ்சுக்கிட்டு பிரைவேட் அணையலாம், கன்சல்டனாக ஒரு கம்பெனியை டெவலப் பண்ற ஒரு அட்வைசராக இருக்கலாம். அதுல அநேகமாக கொமர்ஸ் படிக்கிறார்கள் முடிப்பாங்க பிரைவேட் ஆன அந்த வாய்ப்பு இருக்கு. படிச்ச ரெண்டு சம்பளம் எடுக்கலாமடா விளங்க வைக்கிற. அப்ப நாம காமர்ஸ் படிச்சு என்னவா போறோம் சொன்னா ஒரு சிஇஓ ஆக போறோம், ஒரு மேனேஜரா ஆக போறோம், ஒரு ஜெனரல் மேனேஜரா ஆக போறோம், ஒரு சீஃப் மேனேஜரா சீஃப் அக்கௌண்டன்ட் ஆக போறோம். சீஃப் அக்கௌண்டன்ட்ங்கிறது கணக்காளர், சீஃப் அக்கௌண்ட் என்ன அக்கௌண்டன்ட் எல்லாமே அக்கௌண்டன்ட். இப்படி நிறைய கம்பெனிக்கு நிறைய தொழில்கள் இருக்கு, நிறைய தொழில்கள் இந்த கம்பெனிக்குள்ள இருக்கு. அப்ப அதுல நாங்க அப்படி ஆகணும்டா நாங்க தொழிற்தகமையே பெறணும். அது எங்களோட வணிகத்துல செய்யப்பட்ட மாட்டோம். இப்ப நீங்க உதாரணமாக இலங்கையில கணக்கிட்ட ரன் பண்றது இலங்கை பட்டய கணக்காளர் நிறுவனம். யாரு? இலங்கை பட்டய கணக்காளர் நிறுவனம் சொல்லுவாங்க, சிஏஎஸ்எல் சொல்லுவாங்க. சிஏஎஸ்எல் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் சொல்ற தமிழ்ல பிரில்லியனாக்கள் விட்டு வாங்காட்டி அதை வாங்கி கொள்ளுங்க போனோம் அப்படின்னு சொல்லிட்டு காசு கொண்டு அந்த வாங்குங்க. அது பாஸ் பேப்பர் வாங்காக்கள் பாஸ் பேப்பர் வாங்கி கொள்ளுங்க. சரியா? கொப்பி வாங்காக்கள் அந்த கொப்பி வாங்கி கொள்ளுங்க. இந்த 3 விடையை நீங்க வாங்கலண்டா பிரில்லியனாக்கள் வாங்கி கொள்ளுங்க. ஈஸாக்களுக்கு நீங்க சொல்லுவீங்களா? சரி, காசு கொண்டு அந்த வாங்குங்க. காசு ஒன்றரைன்னா குயிக்க வாங்க அடுத்த வாப்பிலியாவது அங்க 5 வாங்கிட்டு போனோம் அப்படின்னு சொன்னா சரியா? கால்குலேட்டர் நீங்க வாங்கணும், எங்கிட்ட கேட்ட நாங்க வாங்கி தருவோம். அப்படி இல்லாட்டி நீங்க கடையில வாங்கி கொள்ளுங்க. மற்றவன்கிட்ட கேளுங்க என்னடா வாங்கினு. புதுசா வாராக்கள் வந்தவன்கிட்ட கேட்கணும். இப்ப என்னென்ன வேணும்? டிவிட் வாங்கணும், பாஸ் பேப்பர் வாங்கணும், அடுத்த கால்குலேட்டர் நீங்க ஆர்டர் பண்ணதை வாங்கி தருவோம். நீங்க வழியை வாங்க கொப்பி 2 நாங்க இந்த 3 விடையும் நாங்க தருவோம். என்னென்ன விடையும் சொல்லுங்கடா? பாஸ் பேப்பர், டிவிட், கொப்பி. இது நீங்க எழுதுற கொப்பின்னா நாங்க தருவோம். கால்குலேட்டர் நீங்க எங்கிட்டையும் வாங்கலாம், நீங்க வெளியிலையும் வாங்கலாம், உங்களோட பிரச்சனை. ஆனா மத்தவன் வாங்கிருக்கிறத கேட்டு வாங்க. சரியா? எங்கள்கிட்ட சொன்னீங்கன்னா நாங்க அந்த வாரண்டியோட வாங்கி தருவோம். ஏற்கனவே வாங்கி கொடுத்துருக்கோம். அது நீங்க கடையில வாங்குறதுல குறை இருக்கும். அட்லஸ் ரைட். இப்போ ஓப்ப கவனிங் ஆஃப் இன்னைக்கு கதைக்கப்படும். ஓப்ப கவனிங் இந்த இலங்கை பட்டய கணக்கான நிறுவனம் இருக்குதானே, இது ஒரு தொழிற்தகமை. நீங்க அநேகமா கொமர்ஸ்ல அக்கௌண்ட்ல பாரி அக்கௌண்ட் யாரு? சார்ட்டர்ட் அக்கௌண்ட் சொல்லுவாங்க, பட்டய கணக்காளர். அடுத்த இருக்கு ஏசிசி என்று. ஏசிசிங்கிறது யூகேட சார்ட்டர், யூகேட சார்ட்டர் அசோசியேஷன் சர்டிஃபைட் கிளாஸ் கவனிக்கணும் பிள்ளைகள். இங்க பாருங்க என்ன நீங்க வந்து படிக்கிறதுக்கு டியூட் வாங்க முடியும். இங்க கவனிங்க என்ன அசோசியேஷன் சர்டிஃபைட் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், ஐக்கிய ராஜ்யத்துல பட்டயம் சான்றம் பெற்ற கணக்கிட்டு சங்கம், இதை ஏசிசின்னு சொல்லுவாங்க. அடுத்ததுக்கு
CIMA யூகேடு கணக்கீடு ரெண்டு தானே, ஒன்று நிதி கணக்கீடு, முகாமை கணக்கீடு. இந்த ரெண்டும் நிதி கணக்கீடு சம்பந்தப்பட்ட ஒரு ப்ரொபோசல், தொழில் தகமை. சீமாங்கிற மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங், சார்ட்டர்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் யூகேடு. அடுத்து CMA ஸ்ரீலங்காட மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங், சார்ட்டர்ட் மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் ஸ்ரீலங்காட CL. அடுத்தது AAT, அசோசியேஷன் அக்கவுண்டிங் டெக்னீஷியன் ஆஃப் ஸ்ரீலங்கா, அதாவது இலங்கை கணக்கீட்டு நுட்ப சங்கம்னு சொல்லுவாங்க, AAT சொல்றேன். இந்த AAT, இந்த CMA, இந்த சீமா, இந்த ACCA, இந்த CA எல்லாம் ப்ரொபஷனல் கோர்ஸ் நிலுவாங்க. அதாவது தொழில் தகமையை நீங்க பெற்றுக்கொள்வதற்கான ஒரு விடயம். இதுல செயற்பாடல் நிறுவனங்கள பேரு தான் இந்த கோர்ஸ். ரைட். இப்ப கொமர்ஸ் படிக்கிறார்கள், நாங்க சொல்ற கொமர்ஸ் படிக்கிற நீங்க நாங்க ஏற்கனவே சொல்லியிருக்கோம் நெருக்கி AAT. இந்த AATங்கிற உண்மை என்னன்னு சொன்னா, கொமர்ஸ் படிக்கிறாங்க, இது 7க்கு மறுமுடிக்கிறது உண்மையாது. 7க்கு மறுமுடிக்கிற 7க்கு புறவு செய்யறது வேஸ்ட். 7 செஞ்சு ஒட்டிச்சுறது உண்மையா வேஸ்ட். அசிலாங்களுக்கு வழங்கு இல்லை. இது 7க்கு முதல் முடிக்கணும். அதை நாங்க செஞ்சிட்டு எங்கிட்ட நீங்க AAT படிக்கிறாங்களா, 1 இயர் 7க்கு முன்னாடி AAT முடிப்பீங்க. அப்படி தவறு மிஸ் பண்ணினா 6 மாதத்துக்கு முடிக்கலாம். நீங்க 2 விஷயம் இருக்கு. அப்ப இந்த AAT செஞ்சங்கிட்ட என்ன பெனிஃபிட் சொன்னா, இதுல 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 முதல்ல செய்ய தேவை, டிரெக்டா நீங்க இதுக்கு போகலாம், 2வது லெவலுக்கு போகலாம். இல்ல 1.5 வருஷத்துல முடிக்க வேண்டியது, 1 ஷாட்ல பாஸ் பண்ணா 1.5 வருஷம் எடுக்கும். அது இன்னொரு விஷயம் இருக்குது, இதுல ஏதோ ஒன்று முடிச்சா சரி, இதுல எல்லாம் படிக்கிறல. இப்ப நீங்க ACCA செஞ்சீங்கன்றா இதெல்லாம் உங்களுக்கு ஃப்ரீ, சும்மா அடைக்கும். நீங்க ACCA முடிச்சீங்கன்றதுல உங்களுக்கு சும்மா அடைக்கும். நீங்க CA முடிச்சீங்கன்றதுல உங்களுக்கு சும்மா அடைக்கும். இந்த ரெண்டும் ஒரு லிங்க். இது முடிச்சா இது கிடைக்கும், இது முடிச்சா இது முடிக்கும். ஆனா இது வேர்ல்டு. எது ACCA இன்டர்நேஷனல், CA ஸ்ரீலங்கா இலங்கை, ரெண்டும் ஒன்றை முடிச்சா ஒன்று ஃப்ரீயா கிடைக்கும். சரியானே? ஆனா இந்த AAT செஞ்சா இதுல நீங்க ஃபர்ஸ்ட் லெவல் செய்ய தேவை, டிரெக்டா செகண்டுக்கு போகலாம். அதே நேரம் நீங்க செகண்டுக்கு போறீங்கடா, ஆன்லைன் ஒரு ஜாப் செஞ்சுட்டு வீட்டு காசு வாங்க தேவை, ஆன்லைன் ஒரு ஜாப் செஞ்சுட்டாவது படிக்கலாம். அதே மாதிரி யூனிவர்சிட்டிக்கு போறார்கள், யூனிவர்சிட்டி நாங்கள் போகக்குள்ள நீங்க இதை முடிச்சுட்டு போவோம். அநேகமான பிள்ளைகள் ஏன்னா நீங்க OL ரிசல்ட் AL ரிசல்ட் 1 இயருக்கு போறவங்க நினைவாங்க, யூனிவர்சிட்டிக்கு எடுப்பாங்க. அந்த ஒரு வருஷத்துக்குள்ள நாம என்னலாம் இதுல 2 லெவலையும் 3 லெவல் தானே, 2ஐயும் முடிச்சு விட்டுலாம். அப்படி நிறைய பெனிஃபிட் இருக்கு. இப்ப சிலாக்கள் 7 போற இது செஞ்சாங்கன்னு சொன்னா இதுக்கு 1.5 வருஷம் எடுக்கும். இதை முடிக்க மட்டும் 6 மாதம் 3/6ல 1.5 வருஷம் எடுக்கும்னுச்சுன்னா, இந்த 1.5 வருஷம் இதை செஞ்சு ஓட்டு இதுல ஒரு லெவல நீங்க எக்ஸம்ஷன் எடுக்கிறது வேஸ்டா இல்லையா? தமிழ் விளங்கிட்டா? இதை நீங்க 1.5 வருஷம் படிச்சு போட்டு இன்னும் நல்ல கட்டிக்கார பிள்ளையா இருந்தா 1 வருஷத்துல முடிக்கலாம், அதோட குறைய முடிக்கலாம். அப்படி முடிச்சங்க 6 மாதம் அவங்களுக்கு எக்ஸம்ஷன் கிடைக்கும். வேஸ்ட் தானே? அசிலாக்கள் 7க்கு போறவங்க நம்ம செய்யலாம் சொல்றோம். உண்மையாக இந்த AATங்கிற 7க்கு முடிக்கிறதா. ஆனா 7 குழப்பம் படிக்கணும். இப்ப நான் உண்மையான என்னன்னா, இந்த வெளியில நிறைய பேர் படிப்பாங்க. இப்ப நாங்க இங்க செஞ்சிட்டு இருக்கோம். இந்த முறையோட 14ஆம் தேதி கன்வெகேஷன் இருக்கு. 26ஆம் ஆண்டு பேட்ச், எத்தனாம் ஆண்டு பேட்ச் 2026 எக்ஸாம் எழுத போறாங்கள 30 பேர் இந்த AAT கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு கன்வெகேஷன் நடக்க போகுது, பட்டமளிப்புலான்னு சொல்லுவீங்க. அந்த கன்வெகேஷன் வார 14ஆம் தேதி இருக்கு, BMSC நடக்கும். சரியா? இப்ப அவங்க 7 மொழியும் முடியனே வாங்க சரிங்க பார்ப்போம். இந்த ACCA-ல இல்லாட்டி CA-ல 2வது லெவலுக்கு இன்டராக்டா பேத்துடுவாங்க. முடிக்கார்கள் ஃபர்ஸ்ட் செய்யணும். ஆனா ஏதோ ஒன்று முடிச்சு ஆகணும். கொமர்ஸ் படிக்கிறார்கள், இதுல ஏதோ ஒன்று முடிச்சு ஆகணும். ஆனா ஒன்று முடிச்சா காணும். அப்ப அவங்க அநேகமாக அந்த 30 பேருக்கு யூனிவர்சிட்டி கிடைக்கிற வாய்ப்பும் கூட இருக்கு. நல்லா செய்யறாங்க, 7 நல்லா செய்யறாங்க. நோக்கம் நாங்க AAT செய்யற நோக்கம் என்ன வரைக்கணும், A லெவல்ல நல்ல ரிசல்ட் எடுக்கும். ஆனா இது நீங்க வேற இடங்கள்ல இந்த AAT மட்டும் சில இடங்களுக்கு போனீங்க நினைவாண்டுச்சுன்னா குழப்பி விட்டுருவான். குழப்பி A பழுவாக்கி போட்டுருவான். எந்த அளவுக்குண்டா, நாங்க NCA ஸ்டார்ட் அப்பா AAT பாஸ் பண்ணி யூனிவர்சிட்டி கிடைக்க அப்படி எழுதிக்கு AAT பாஸ் யூனிவர்சிட்டி கிடைக்கல. ஏண்டா AATல எழுதி A குழப்பிட்டாங்க. அதால நாங்க அதை செய்யறது. இங்க வேற எங்கேயும் படிச்ச A குழப்பி விட்டுருவாங்க. எங்களுக்கு மிக முக்கியமே லெவல், எங்களுக்கு மிக முக்கியம் யூனிவர்சிட்டி.
நீ கட்டிக்கார பிள்ளைகளா இருந்தா உங்களுக்கு என்ன முக்கியம்? யூனிவர்சிட்டிங்கிற விடைய முக்கியம். ஏன்னா யூனிவர்சிட்டியில நீங்க பிரைவேட்டா முடிச்சீங்கன்னா 50 லட்சம் காசு வேணும் உங்களுக்கு. ஒரு டிகிரி அரசாங்கத்தில் படிச்சா அவங்க காசு தருவாங்க கவர்மெண்ட். அதே டிகிரி நீங்க பிரைவேட்டா முடிச்சேன்னு 50 லட்சம் 60 லட்சம் காசு உங்களுக்கு செலவழியும். அப்ப காசு வாங்கிட்டு படிக்க போறீங்களா, காசு கொடுத்துட்டு படிக்க போறீங்களாங்கிறது மிக முக்கியம். அப்ப அடிப்படை தவம் என்ன ஏ லெவல்ல. இப்ப இனி நீங்க தொழில் எடுக்கணும்னு இனி நீங்க தொழில் எடுக்கணும் பாடத்தோட சம்பந்தப்பட்ட விடயம். இனி நீங்க தொழில் எடுக்கணும்னு செஞ்சுன்னா 3 விடயம் நீங்க செஞ்சு ஆகணும். அது என்ன அஞ்சிரியா? ஒன்றோ நீங்க டிகிரி முடிக்கணும், 2வது இதுல ஏதோ ஒன்று முடிக்கணும். இது நல்லம், சரியா? இது நல்லம். இப்ப நாங்க நீங்களாம் படிச்சு வர நேரம் களம்புல படிப்பிக்கிற அதே லெக்சர் மாதிரி இங்க வந்து படிக்க போறாங்க. கல்முனைக்கு வருவாங்க, களம்புல படிப்பிக்கிற அதே லெக்சர் மாதிரி எடுக்கப்புறம். அப்ப நம்ம களம்புக்கு போயிட்டு அங்க ரூம் போட்டுதுன்னா அங்க மேல திங்குறதுக்கும் தங்குறதுக்கும் 1 லட்சம் போகணும். திங்குறதுக்கும் தங்குறதுக்கும் நல்லா வருதுல. திங்குறதுக்கும் படிக்கிறதுக்கு வர காசு கொடுக்கணும்டா. திங்குறதுக்கும் தங்குறதுக்கும் 1,80,000 வரும் கொழும்புல இல்லையா? 2,000 ரூபாய் எல்லாம் என்னையில வாழையில சொல்றான் பாரு. இஞ்சியவன் வாழ மாட்டேன், கொழும்புல வாழலடா. திங்குறதுக்கு மரங்களை சுத்தணும், அங்க போகணும், இங்க போகணும், படம் பார்க்கணும், செருப்படியில எல்லாம் பார்ப்போம். கடைசியில அவ்வளவு காசு அடிச்சு போடாங்க என்ன இல்ல முடிக்கிற எம்பில் சுத்திரு. பேரண்ட்ஸ்ல கஷ்டங்கள் நமக்கு விளங்கணும். என்ன பேரண்ட்ஸ் கஷ்டப்பட்டு நம்ம படிப்பிக்காங்க, நாங்க பேரோஷமா பயன்படுத்தணும். ரைட். அப்ப அதுல இதெல்லாம் இது இலங்கை பட்டய கணக்கான நிறுவனம், ஐக்கிய ராஜ்யத்தின் பட்டயமும் சான்றும் பெற்ற கணக்கீட்டு சங்கம், இது ஐக்கிய ராஜ்யத்தின் பட்டயம் பெற்ற முகாமை கணக்கீட்டு நிறுவனம், இது இலங்கை பட்டயம் பெற்ற முகாமை கணக்கீட்டு நிறுவனம், இது இலங்கை கணக்கீட்டு நுட்ப சங்கம்னு சொல்லுவோம். ரைட். இப்ப இதை நாங்க இப்ப ஒரு பெச் போயிட்டு நீங்க எதுக்கு போற செய்யணும்னு விரும்பினீங்க நாங்க பொதுவா சொல்லுவோம். டபிள்யூடி செய்ய விரும்ப இன்னொரு பெச் ஒன்று நாங்க இந்த 8ஆம் மாதம் ஸ்டார்ட் பண்ணுவோம். அவங்க எப்போ எடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம்? ஜனவரியில் நீங்கள் அதை நீங்க முடிக்கலாம் 7க்குள்ள. இப்ப எழுதுறாங்க 8ஆம் மாதம் எழுதுவாங்க. நீங்க இன்னும் படிக்க நீங்க விரும்பினீங்கன்னா நாங்க 8ஆம் மாதம் ஃபர்ஸ்ட் வீக்ல உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஜனவரியில் நீங்க எழுதுறதுக்கு அப்படி நீங்க எழுதினாலும் 6 மாதத்துக்கு முதல் முடிக்கலாம். சரியா? ஆனா என்ன முக்கியம் முடிச்சுன்னா நாங்க இப்ப நானே புறப்படுத்தி செய்யறதுக்குன்னா A லெவல்ல நான் பெஸ்ட் ரிசல்ட் எடுக்கணும். ஆனா நான் நினைக்கிற மாதிரி எந்த முறை WTC ஏதோ ஒரு ஆளுக்கு தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வரும் டிஸ்ட்ரிக்ட். அந்த அளவுக்கு நல்லா சீரானது. அப்படித்தான் நாங்க கைட் பண்ணி வச்சிருக்கோம். அப்ப அதை நாங்க விளங்கிறோம். இது தொழிற்தகமை சூழல். சரியா? அடுத்தது சட்டச்சூழல். நாட்டில் கடைபிடிக்கப்படுகின்ற சட்டங்கள் நிறுவனத்தை கட்டுப்படுத்தும் தானே. சட்டம் என்ன சொல்லுதோ அதன்படியா நாங்கள் நடந்து கொள்ளவோம். நிறைய சட்டம் 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 வரலாம். என்ன சட்டச்சூழல்? விலை கட்டுப்பாட்டு சட்டம் இருக்கு. சரியா? விலை கட்டுப்பாட்டு சட்டம் என்ன? அந்த விலையோட கூட விற்கப்படும். அரசாங்க விலை கட்டுப்பாட்டு சட்டம். ஒரு பெரிய கம்பெனி உருவாக்கணும்னா கம்பெனி சட்டம். ஒரு பார்ட்னர்ஷிப் உருவாக்கணும்னா பங்குடைமை சட்டம். அந்த கீழுக்கு இருக்கிறவன் சத்தம் போடாம இருக்க சொல்லி. யார் சத்தம் சத்தம் போடாம இருக்க சொல்லி. ஒரு நம்ம ஒரு 4-5 சேர்ந்து ஒரு நிறுவனத்தை உருவாக்குவோம்னா பங்குடைமை சட்டம், கம்பெனி சட்டம், விலை கட்டுப்பாட்டு சட்டம், நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம். தராசிரிக்கு தான் தராசிரி உங்களுக்கோ தெரியாடா, அதுக்கு சட்டம் இருக்கு. அளவைகள், நிறுவைகள், கருவிகள் சட்டம். சில கடையில போய் பாருங்க, ஒரு கல்லை வைப்பாங்க, எடுக்க மாட்டாங்க. இப்படி இருக்கு இந்த ராசி. ஒரு கல்லை வச்சிருப்பானுங்கள், அதை எடுக்க மாட்டாங்க. நீங்க அந்த கடைக்காண்ட போய் சொல்லுங்க, அந்த கல் எடுங்கன்னு சொல்லுங்க. கல் எடுத்து அப்படி இருக்கணும். அந்த அளக்குற கல் இருக்கிற கிலோ 1/2 கிலோ கல்லு, அந்த கல்லு ஒரு இடத்தை இருந்துட்டு எரிக்கும். அந்த கல்லை எடுண்டா அவனுக்கு வரும் கோபம். யாருக்கு? இந்த கடைக்காரனுக்கு. அநேகமா அந்த கல்லு தூக்காம இருக்கிற கடையில் உண்டோ இறைச்சி கடை. என்ன அர்த்தம்? அந்த கல்லை எடுத்து அப்படி இருக்கணும். அந்த தராசி சமன் அடிக்கணும். கல் எடுத்தா ரெண்டும் அந்த முள்ளு எப்படி இருக்கணும்? அப்படி நேர இப்படி இருக்கணும். நாங்க கதைக்கிற விளங்கிட்டா? அப்ப நீங்க கட்டாயம் சொல்லுங்க, உங்களுக்கு அந்த ரைட் சிரிக்கு கல்லை எடுக்க சொல்லுங்க. எடுத்து போட்டு நீங்க சாமம் வாங்குறதுக்கு முதல் கல்லை எடுக்க சொல்லுங்க. எடுத்தா அந்த தராசில 2 பக்கம் எப்படி இருக்கணும்? சமன் அடிக்கணும். எக்கவுண்டிங்கிறதா நீதிங்கிறதா? அதுக்கு சட்டம் இருக்கு. என்ன சட்டம்? அளவைகள், நிறவைகள், கருவிகள் சட்டம்.
ஒரு ஆள் எந்த அளவுக்கு இந்த கவர்மெண்ட்ல சட்டம் இருக்கின்றா, ஒரு ஆள் தண்ணி போத்தல் இருக்கலாம், ட்ரிங்கிங் போட்டல் இதுதானே, அந்த தண்ணி போத்தலுக்கு 10 ரூபா கூட்டி வித்து, எவ்வளவு கூட்டி வித்து? 10 ரூபா கூட்டி வித்ததுக்கு 10 லட்சம் ரூபாய் ஃபைன். 10 ரூபா கூட்டி வித்து தண்ணி போத்தல் அடிச்சவரோட 1 ரூபா கூட கூட்டி விற்கிறது. கூட்டி வித்தா அவருக்கு 10 லட்சம் ரூபாய் ஃபைன் அன்றைக்கு அடிச்சிருந்தான். எத்தனை தண்ணி போத்து விற்கணும் இருப்பு விளங்குதா உங்களுக்கு? அப்ப என்னையும் தண்டனை பெரிசேரம் தன்னையும் தண்டனை பெரிசேரம் தன்னைண்டா குற்றம் நடக்காது. சரியா? இப்படி சட்டத்துக்கு நாங்க கட்டுப்பட வேணும். அரசாங்கம் ஒரு கட்டுப்பாட்டு விலையை விதிச்சா அதை விட கூட கொடுத்து வாங்குறவங்க கூட தப்பா இல்லையா? சொல்லுங்களேன். கவர்மெண்ட் விலையை விதிக்குது, அந்த விலையை விட கூட வாங்குறது யார தப்பு? எல்லாத்துக்கும் வந்து அரசாங்கம் நிக்குமா? அரசாங்கம் ஒரு விலையை விதிச்சா அதை விட கூட வித்தேனே அந்த பொருளை நீங்க அவாய்ட் பண்ணுங்க, வாங்காதாங்க. யாரும் வாங்க மாட்டார். என்ன இவர் அந்த ரைட்ஸ் வேணும். இது நாம அப்படி இல்லையே. சில முந்தையெல்லாம் ரெஸ்டாரண்ட்கள்ல தண்ணி போத்தலுக்கு 150 அடிச்சிருக்கும், 400 எடுப்பான். பாப்ப மரம் கொடுக்குறேன், நீங்க அடிக்கிறாங்க தானே. நல்லா பாருங்க, தண்ணி போத்தலுக்கு 400 ரூபாய் பில். எனக்கு ஒரு ஆள் ஒரு ஹோட்டல்ல தண்ணி போத்தலுக்கு 400 ரூபாய் போட்டார். ஆண்டு போட்டு எவ்வளவு தண்ணி போத்தலுக்கு? 400 ரூபாய். எவ்வளவு அடிச்சிருக்கி? பெரிய ஹோட்டல் தானா? எவ்வளவு அடிச்சிருக்கி? 130 ரூபாய் பில் தாண்டு கேட்டு. எவ்வளவு பில் கேட்டு? கம்பெனியோட பேரோட உன்னோட லெட்டர் ஹெட் உடனே ஒண்ணு மினைக்கு நீ 400 ரூபாய் பில்லு ஒன்று தண்ணி போத்தல் லீட்டரையும் போட்டு அப்படி அடிச்சு விட்ட முடிச்சு. என்னங்க ஒரு அதிகார சபைக்கு அவங்க அதுக்கு சொல்றது. அதுக்கு போய் என்ன எனக்கு தெரியும், உண்மையா அடிச்சு விட்டு அந்த அளவு நாம விழிப்பேன். நான் சொல்லிட்டு நான் அடிக்கப்படணும் அடிச்சு சொன்னேன், இதை நான் அடிக்கப்படும். சரியா? ஏன் நாம விழிப்பறிக்கும் காசுங்கிறத விட 130 ரூபாய் தண்ணி போதற்கு 400 ரூபாய் பில் போட்டா என்னடாது? நாம என்ன பேசாம குடிச்சு போட்டு தண்ணி போதல் விலையும் பாக்குறது. உங்களோட ஆசை இல்லையே. இப்ப எந்த ஆசைங்க தான் நான் பார்த்தேன். நீங்க அடிச்சு போட்டு போய் அவருங்க அந்த உணர்வு இல்லை உங்களுக்கு. அப்ப இந்த சட்டத்துக்கு நாங்க கட்டுப்படுத்த வேணும். இது சட்டச்சூழல், சமூக கலாச்சார சூழல், சமூகத்தின் மனப்பாங்கு, சமூகத்தின் மனப்பாங்கு, சமூகத்தின் நடை உடை பாவனை, கலாச்சாரம், இன ஒற்றுமை, இன முரண்பாடுகள், எங்களோட வாழ்க்கை தரம், பிறப்பு, இறப்பெல்லாம் என்ன சமூக கலாச்சார சூழல். இப்ப இப்ப எல்லா சமூகங்களும் இருக்கு. இப்ப நம்ம இந்த ஏரியாவில் பார்த்தோம்டா இப்ப முஸ்லீம் கடைகள் இருக்கு, தமிழ் கடைகள் இருக்கு, சில இடங்கள்ல சிங்கள கடைகள் இருக்கு. இப்படி எல்லா கடைகளும் இருக்கு. அந்த எல்லா சமூகத்தையும் நாங்க மதிக்கணும். அந்த சமூகத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யணும், நாங்க நடந்து கொள்ள வேணும். அவங்களோட மனப்பாங்கு, அவங்களோட கலாச்சாரம், அவங்களோட இன ஒற்றுமை. இனங்களுக்கு இடையில முரண்பாடு வந்த என்னையும் இனங்களுக்கு இடையில முரண்பாடு வந்தா முஸ்லீம் கடைக்கு தமிழாக போக மாட்டாங்க, தமிழ் கடைக்கு முஸ்லீமாக போக மாட்டாங்க. முரண்பாடு என்ன முடியும்? அப்ப யாருக்கு யார் விஷயம் செய்யற? ஒற்றுமை இருக்கணும். அதுதான் சமூக கலாச்சார சூழல். எங்க வாழ்க்கை தரம் எப்படி இருக்கு? இப்ப ஒரு கடையை வைக்கிறேன்னா அங்க இருக்கிற மக்கள் வசதியான மக்களா இல்ல வசதி குறைந்த மக்களா? அவங்க இப்ப ஒரு இப்ப நீங்க சல்வார் எடுக்குங்க, சல்வார் என்ன 2 லட்சம் ரூபாய் சல்வார் இல்லையா? 1 லட்சம் ரூபாய் ஷர்ட் இல்லையா? அதை கொண்டு நம்ம கடையில வச்சா வாங்குவோமா? நாமே என்ன சொல்லுவீங்க? 1 லட்சம் ரூபாய் ஷர்ட்டா? நாங்க 1000 ரூபாய்க்கு ஒரு ஷர்ட் வாங்கி 100 ஷர்ட் வாங்கி போடுவோம், கிழிச்சு கிழிச்சு போடுவோம்னு சொல்றாங்க. நாம கடை வியாபாரம் போவோமா? அந்த மனப்பாங்க நம்மகிட்ட இல்லை. அந்த மனப்பாங்க நம்மகிட்ட இல்லை. சரியா? அதான் சொல்ற, ஒரு நாளைக்கு 1 லட்சம் ரூபாய் உழைக்கிறவனுக்கு 10,000 சின்ன காசு, ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் உழைக்கிறவனுக்கு 1000 ரூபாய் சின்ன காசுடா, பெரிய காசு. பெரிய காசா சிறிய காசான்னு சொல்ற எதை பொறுத்திருக்கு? அவரவர வாழ்க்கை முறையையும் அவரவர வருமான மட்டங்களையும் பொறுத்திருக்கு. அதுதான் சமூக கலாச்சார சூழல் நிறுவனத்தை பாதிக்கும். இந்த ஏரியா இப்ப நம்ம ஏரியா எப்படி சொல்லுவாங்க? ஒரு கிராமப்புறம்னு சொல்லுவோம். நாங்க எவ்வளவுதான் நாங்க பெரிய வச்சிருந்தாலும் நாங்க கிராமப்புறம் தான் சொல்றோம். எங்க ஏரியா நாங்க சிட்டி வாழ்க்கை வாழையில. எங்களோட வருமான மட்டம், எங்கட பிரதான தொழில் என்ன? எங்கட ஆக்கள பிரதான தொழில் நம்ம ஏரியாவில் 2 தொழில் தாண்டி. ஒன்று விவசாயம், இன்னொன்று கடல். விவசாய கடல், அதுக்கு பிறகு பிசினஸ் கொஞ்சம் பெரிய செய்யறாங்க, அதுக்கு பிறகு படிச்சிருக்காங்க. இதுல பிசினஸ் செய்யற ஆட்கள்கிட்ட நல்ல வருமானம் வரலாம். ஆனா விவசாயம் கடல்ல தொழில் செய்யற ஆட்களுக்கு பெரிய இன்கம் வருமா? இல்லை. அவங்களோட வாழ்க்கை அப்படி தாண்டி. நாம 20 பேர் படிச்ச வேண்ட பிள்ளைங்க பாருங்க,
சும்மா கைவிட்டேன்னு படிக்காத பிள்ளைகள் தான் நீங்க அதிகமா இருப்பீங்க. உங்களோட வாப்பமாரு மெயின் தொழில் கடையில் நிற்பாங்க, பிசினஸ் நார்மலா செய்வாங்க, நார்மல் இல்லாட்டி கடை தொழில் விவசாயம் சொல்லுவாங்க, அவ்வளவுதான். அப்ப அதுக்கேற்ற மாதிரி பிசினஸ் சஞ்சரிக்கணும். அதுதான் சமூக கலாச்சார சூழல்னு சொல்றேன். அடுத்து தொழில்நுட்ப சூழல், டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. தொழில்நுட்பங்கள் ஏற்படுற முன்னேற்றங்கள், இப்ப கணனில தொழில்நுட்பம் இருக்கு, கம்ப்யூட்டரைஸ் அக்கௌண்டிங், கணனி தொழில்நுட்பம், உலகம் சுருங்கி இருக்குன்னு சொல்லுவாங்க. என்ன உலகம் சுருங்கி இருக்கின்ற அர்த்தம்? இந்த உலகம், இந்த வேர்ல்ட் சுருங்கி இருக்கின்ற அர்த்தம்? சின்ன இருக்கா? உங்களோட வாப்பா மாதிரி லண்டன்ல இருக்கிறாள், சவுதியில இருக்கார். இன்றைக்கு அவட நாம் இணையலாம், பேசலாம். இப்ப நீங்க ஜப்பான்ல பொருள் வாங்க இணையத்துல ஜப்பானுக்கு போக தேவையில்லையே. இங்க இருந்துகிட்டு நீங்க என்ன பொருள் வாங்குறீங்க, அந்த பொருள் அங்க எப்படி பெக் பண்ணப்படும் கூட பார்க்கலாம். என்ன நெட் போன், 2 நெட் போன், என்ன வாட்ஸ்அப் இருக்கு. அப்ப நாம வாங்குற பொருள் இணையலாம். அந்த எந்த நாட்டுல வாங்க போறோமோ அந்த நாட்டுல நீங்க இலங்கையில் இருந்து கொண்டு இணையலாம். அந்த பொருட்களை வாங்குறதுக்கான தொடர்பாடல் இணையப்பட்டிருக்கு. தொடர்பாடல் நுட்பமாக மாறுறீங்க. தொடர்பாடல்ல டெக்னிக்கல் பயன்படுத்தப்படுது. அது சொல்ற என்ன சொல்லி தொடர்பாடல் கம்யூனிகேஷன் நுட்பம், கம்ப்யூட்டர் டெக்னாலஜி இருக்கு. இன்றைக்கு ஏஐ வந்துட்டு, என்ன ஏஐல இன்றைக்கு நம்ம அக்கௌண்ட் செய்யற காலத்துக்கு வந்துட்டோம். அதுக்கு முன்ன நானோ டெக்னாலஜி இருந்துச்சு, நானோ சொல்லுவாங்க. இப்ப ஏஐ வந்திருக்கு. நவீன உபகரணங்களை நாங்க பயன்படுத்துறோம் பிசினஸ் செய்யறதுக்கு. பொருட்களுக்கு எல்லாம் பில் பண்றதுக்கு முந்தி எல்லாமே கால்குலேட்டர் அடிப்பானு, என்ன அதுக்கு முன்ன கொப்பி வச்சு எழுதுவானுங்கள். இப்ப ஸ்கேன் ஸ்கேன், நீங்க 100 சாமம் வாங்கினாலும் ஒரு 2-3 நிமிஷத்துக்குள்ள அவ்வளவு பொருளுக்கு பில்ல போட்டு எந்த மணி காட்டுவான். அந்த அளவுக்கு அதை பயன்படுத்தணும். சில ஆட்கள் ஒரு கடைக்கு போகல தள்ளுண்டு அழுத்து நிக்கிற, விழுண்ட தள்ளி நிக்கிற, பொருள் பூசில இருக்கிற பிரச்சனை 1000 பிரச்சனை தெரியுதானே. இப்ப என்ன நடந்து போகல, டோர் ஓப்பன் ஆகும். என்னது விளங்குதானே? முந்தி புஷ்ண்டு ஓட்டுருப்பான், புல்ண்டு ஓட்டுருப்பான். நாம தள்ளுங்கிறத இழுங்கிற தள்ளுற சும்மா இருக்கிற. இப்ப அது நிறைய விளங்குறானே, தள்ளவும் இழுக்கவும் 1000 பிரச்சனை. அப்ப இப்ப என்ன டோர் ஓப்பன் ஆகும், நீங்க நடந்து போயிட்டு இருக்கிறான். என்ன அப்ப அந்த அப்ப அது ஒரு டெக்னாலஜி. இப்படி தொழில்நுட்பங்கள்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் நேரம் வணிகம் வளர்ச்சி அடையும். வணிகம் வளர்ச்சி அடையும். அப்ப இதெல்லாம் என்ன கணக்கிட்டு சூழல். உங்களுக்கு எப்படி கேள்வி வரும்டா, இந்த நினைக்கிற இந்த சூழல் தான் ஆன்சர் இருக்கும். இந்த சூழல் தான் ஆன்சரா வரும். நாம விளங்கப்படுத்தினதுதான் கேள்வியா வரும். அரசாங்கம் வரி விதிக்கிற என்ன சூழல்? அதேண்டா அரசாங்கம் வரி விதிக்கிற என்ன சூழல்? பொருளாதாரம். இந்த இலங்கை பட்டய கணக்கான நிறுவனத்துல போக்கு என்ன? தொழிற்தகமை சூழல். கணனியில் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது தொழில்நுட்ப சூழல். மக்களின் வருமான மட்டம், சமூக கலாச்சார சூழல். வணிக நிறுவனங்கள் விலை கட்டுப்பாட்டு சட்டத்தை கட்டாயம் பின்பற்ற வேண்டும், சட்டச்சூழல். இப்படி அந்த மாறிங்கிறது உதாரணமா, அந்த மாறிய தந்தோடனே வாங்க என்ன சூழல் கேட்பாங்க. அப்ப இதுல எப்படி கேள்வி வரும்டா, இந்த சூழல விளக்கம். இப்ப இது அந்த சூழல் என்ன சொல்லுன்றைக்கு, இது மாறி கண்ட உதாரணங்கள். அநேகமாக இதை தந்தோடு தானே வாங்க என்ன சூழல் கேட்பாங்க. நினைக்கிற மாறிய தந்துட்டு பாருங்க, வரி கொள்கை, பணவீக்கம், பொருளாதார வளர்ச்சி, பொருளாதார வீழ்ச்சி, சந்தை நிலைமையெல்லாம் பொருளாதாரத்துக்குள்ள வரும். இலங்கை கணக்கிட்டு நியமங்கள், சட்டங்கள். அடுத்தது இந்த சிஎஸ்எல், ஏசிசிஏ, யூகே, இந்த சீமா, அடுத்து சிஎம்ஏ, WAT எல்லாம் என்ன உயர் தொழில் நிறுவனங்கள் சொல்லுவாங்க. உயர் தொழில் வழங்கல் நிறுவனங்கள் இவங்கெல்லாம் தொழில் தவமைக்குள்ள வருவாங்க. அடுத்து சட்டம் 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 வாரதெல்லாம் சட்டச்சூழல். அடுத்து சமூகங்கள்ல கலாச்சாரம், சமூக வேறுபாடு, சமூக ஒற்றுமை, மக்கள வாழ்க்கை தரம், பிறப்பெல்லாம் சமூக கலாச்சாரத்துக்குள்ள வரும். அடுத்து தொடர்பாடல தொழில்நுட்பங்களை பயன்படுத்துற, கணனில தொழில்நுட்பத்தை பயன்படுத்துற, நவீன உபகரணங்களை பயன்படுத்துற. ரைட், உலகம் என்ன கணக்கிட்டு சூழல். இது ஒரு கேள்வி. ரைட், நீங்க எப்படி இதை படிக்கணும்டா, அந்த விளக்கத்தையும் அந்த மாறியையும் படிச்சு போட்டு இதுக்கு என்ன சூழல் பாருங்க. அதான் படு. ரைட், அடுத்தது கணக்கீட்டு செயல்முறை.
அக்கவுண்டிங் ப்ராசஸ். கவனிங்க, கணக்கிடுற உள்ளீடு, கணக்கிடுற உள்ளீடு, கணக்கிடுற செயல்முறை, கணக்கிடுற வெளியீடு. கணக்கிடுற உள்ளீடு நிதி கணக்கிடுற உள்ளீடு தான். கொடுக்கல் வாங்கல் நிகழ்வு, கொடுக்கல் வாங்கல் நிகழ்வு தான் கணக்கிடுற உள்ளீடு. கொடுக்கல் வாங்கண்டா என்ன, நிகழ்வுண்டா என்னங்களுடைய நான் ஏற்கனவே விளங்கப்படுத்திட்டேன். அடுத்தது கணக்கீட்டு செயல்முறை, அக்கவுண்டிங் ப்ராசஸ். கணக்கீட்டு செயல்முறை நாங்க 4ஆம் அலகெல்லாம் விரிவா படிப்போம். கணக்கீட்டு செயல்முறையை விரிவா படிக்கிறது 4ஆம் அலகும் 3ஆம் அலகும். சரியா? வாரக்கிழமைக்கு அடுத்தது ஸ்டார்ட் பண்ணுவேன். சரியா? இதுக்கப்புறம் கூட கிளாஸ்ல டைம் டேபிள் எல்லாம் மாறும். ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிட்டுங்கிறா கையெழுத்துங்க, ஸ்கூலுக்கு எங்களை எடுத்துட்டாங்கிறா கையெழுத்துங்க, உஷாரா உயர்த்துங்கடா, சிங்கம் மாதிரி தயாரிக்கானு. இந்த ஊர்ல எல்லா ஸ்கூலும் ஸ்டார்ட் ஆயிட்டா, மசரா படிப்பிக்காங்களா இல்ல ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் போகுதா? ஓராள் வந்து அறுத்துப்பட்டு போவாங்களே, அது ஒரு கிளம்ப கடத்துவாங்க. சரி, என்ன செய்யட்டும், நீங்க போங்க. ஸ்கூல் ஸ்டார்ட் ஆன இப்ப கொஞ்ச நாள் இருந்தாங்க வீட்டனே. ரைட், அப்ப கணக்கிடுற உள்ளீடு கொடுக்கல் வாங்க நிகழ்வுன்னு சொல்றது. கணக்கிடுற செயல்முறை அந்த கொடுக்கல் வாங்க நிகழ்வுகளை மூல ஆவணங்கள் மூலமாக உறுதி செய்யறது. அடுத்தது அதை மூலேடுகள்ல பதிவு செய்யறது, அதை பேரேடுகளுக்கு மாற்றுறது, அந்த பேரிட்டு சமப்படுத்துறது, பரீட்சை மீதாയിരിக்கிறது. ரைட், இந்த 5 உங்களுக்கு என்ன முழங்க மாட்டா, ஏன்னா இந்த 5ஐயும் படிக்கிறது தான் யூனிட் 3 யூனிட் 4. மூல ஆவணம் என்பது கொடுக்கல் வாங்கலை உறுதிப்படுத்துறது. நோமலா சொல்றேன், கவலைப்படாங்க. நான் கதைக்கிற அவ்வளவு நாங்க ஒவ்வொன்றா படிக்கும். நான் கதைக்கிற ஒவ்வொன்றும் கணக்காக மாறும். மூலாவணம்ங்கிறது ஒரு கொடுக்கல் வாங்க இடம்பெற்றதை உறுதி செய்யறது. நீங்க ஒரு கடையில ஒரு பொருள் வாங்கினதுக்கு என்ன ஆதாரம்? ஒரு கடையில ஒரு பொருள் வாங்கினதுக்கு என்ன ஆதாரம்? பில். பில் கேட்பான். என்ன அந்த பில்ல, பில் என்ன பில், இங்கிலீஷ்ல பில், அவ்வளவுதான். அதுக்கு பெரிய கதையில அமெரிக்க பயப்படாங்க சொல்லுவேன். அடுத்தது அதை முதல்ல எழுதி வைக்கிற இடம், அந்த கொடுக்கல் வாங்கல முதல்ல எழுதி வைக்கிற இடம் மூலேடுன்னு சொல்றது. மூலேடு இந்த கிளாஸுக்கு வாரண்டா இதால வரணும், இதெல்லாம் ஒரு வரலாமா, இதால வரணும், இந்த என்ட்ரன்ஸால வரணும். என்ன ஹோட்டல்ல வரண்டா, ஹோட்டல்ல வரணும் அப்படின்றான் கழுதொத்தேன். ஹோட்டல்ல வராம என்ன பெரிய பறந்தோட வராய். அப்ப இந்த வழி நீ ஹோட்டல வா இல்ல காட்டல வா, எப்படினாலவா, அது பிரச்சனை இல்லை. ஆனா என்ட்ரன்ஸ் எல்லாம் வரணும். நீ போங்கடா, கிளாஸ் முடிஞ்சதுக்கு மேல பாஞ்சிட்டு போலாமாடா, உன்னை போய் சேர்ந்துருவாய் மாதிரிதான். அப்ப அந்த என்ட்ரன்ஸ் இருக்கு எல்லாத்துக்கும். அதே மாதிரி வணிக நிறுவனங்கள்ல இடம்பெறுகின்ற கொடுக்கல் வாங்கல் அனைத்தையும் ஒன்று சேர்க்கின்ற இடம் தான் என்ன, மூலேடுகள். அந்த மூலேடுகளை கொண்டு நாங்க வரவு செலவு படிக்க போறோம். என்ன படிக்க போறோம்? வரவு செலவு படிக்க போறோம். அந்த வரவு செலவு ஒரு விடயம் ஒன்றைக்கு 2ஆம் ஆண்டில் ஸ்டார்ட் ஆகும். அதை பதிகின்ற ஏடு தான் பேரேடுன்னு சொல்ற, லெஜர்ன்னு சொல்லுவாங்க. அந்த பேரிட சமப்படுத்துற படிக்கணும். அந்த வரவு செலவு சரியாண்டுவாக பரீட்சை மீதி படிக்கணும். இதான் கணக்கிடுற செயல்முறை. மூலாவணம், மூலேடு, பேரேடு, பேரிட்டு சமப்படுத்துற, பரீட்சை மீதி. இந்த 5 உங்களுக்கு வழங்கணும் சொன்னா நீங்க 3ஆம் அலகும் படிச்சு 4ஆம் அலகையும் படிக்கணும். 2லையும் கணக்கு செய்யும். இந்த ஒவ்வொன்றுக்கு நோட்ஸ் எல்லாம் இருக்கு. விளங்கிட்டு அதன் மூலம் கிடைக்கிற பொறுவரு தான் கணக்கிட்டு வெளியீடு. கணக்கிட்டு உள்ளீடுகளை கணக்கிட்டு செய்முறைக்கு உட்படுத்தி கிடைக்கின்ற பொறுவரு சொல்ற கணக்கிட்டு வெளியீடு. கணக்கிட்டு வெளியீடு நீங்க படிக்கிறது 6ஆம் அலகிலிருந்து படிப்பீங்க. 6ஆம் அலகிலிருந்து 12ஆம் அலகு வரைக்கும் நீங்க படிக்க போறது கணக்கிட்டு வெளியீடு. உங்களோட சிலபஸ்ல 12 அலகு வரைக்கும் நான் கதைக்க போற கதையை தான் சொல்லி முடிச்சிருக்கேன். அதை நாங்க படிக்க போறோம். வருமான கூட்டு படிக்க போறோம். இப்ப கணக்கு செஞ்சுட்டு இருக்கோம். 2 நிதி நிலைமை கூட்டு படிக்க போறோம். சரியா? 2 நாள் படிச்சுட்டு இருக்கோம். அடுத்தது படிக்க போறோம். உரிமையாண்மை மாற்ற கூட்டு படிக்க போறோம். பொறுப்பு படிக்க போறோம். காசு பாய்ச்ச கூட்டு படிக்க போறோம். இதுல வருமான கூட்டும் நிதி நிலைமை கூட்டும் உங்களுக்கு 2ஆம் ஆண்டில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு.
மத்த 3 நீங்க படிப்பீங்க செகண்ட் இயர்ல. 12வது தேர்ச்சி மட்டத்தில் படிப்பீங்க. இது வெளியீடு. வெளியீடுனா பொறுவர். உங்களுக்கு வந்த ரிசல்ட் என்ன? வெளியீடு, பொறுவர். இவ்வளவு என்ன? கணக்கு செயல்முறை. இந்த மூலேடுகள் அறிமுகம் நோமல் அச்சீவப்புறம். மூலேடுகள் அறிமுகத்தில் நாங்கள் நோமல் அச்சீவப்புறம். மூலேடுகள்ங்கிறது கொடுக்கல் வாங்கல்களை முதல்ல பதிகின்ற ஏடுகள். அந்த கொடுக்கல் வாங்கல் இடம்பெற்றதை உறுதிப்படுத்துகின்றவைகளை சொல்ல நாங்க மூல ஆவணம் என்று சொல்லுவோம். இதுல ஓயில கொமர்ஸ் படிச்சால் கையெழுத்துங்க. ஓயில வணிகம் கணக்கீட்டுகளையும் படிச்சாக்கள் கையெழுத்துங்க. உஷாரா வைத்து கேள்வி மாட்டோம், பயப்படாங்க வைத்து. ரைட். ஓயில கொமர்ஸ் படிக்காமல் கையெழுத்துங்க வைத்துடா. ரைட். உண்மையாடா ஒருத்தரும் படிக்க முக்காவாசி பேர் படிக்க. முந்தைய எங்கட இந்த ஊர்ல நான் கொமர்ஸ் ஓயிலுக்கு படிப்பு கொள்ளையெல்லாம் சரியானே. கொமர்ஸ் படிக்காக்கள் தான் குறைய வைத்துவான், கொமர்ஸ் படிச்சாக்கள் கூட வைத்துரு. இங்க மாறி நடக்குது. இப்ப இல்ல வெளியூராக்களும் இருக்கீங்க. ரைட். நல்ல விஷயம். நீங்க ஓயில கொமர்ஸ் படிக்காது, பயப்படாது. நீங்க ஓயில கொமர்ஸ் படிக்காது நல்ல விஷயம் உண்டு. படிச்சா கிட்ட கேளுங்க சொல்லுவாங்க. படிச்சா கிட்ட கேட்டா நல்ல காரணம் படிச்சு அவ்வளவு குழப்பினாங்க உங்களுக்கு சொல்லுவாங்க. இப்ப எப்படி கொஞ்சம் ஆகண்ட ஓயில கொமர்ஸ் படிச்சாக்கள் மெக்ஸை விட கூட முக்கியத்துவம் கொடுத்திருப்பாங்க அந்த வணிகக்களின் கணக்கெடுக்கு. நாம எந்த அளவுக்கு கொண்டு நாம இந்த பிள்ளைகளுக்கு கடைசி நேரம் இப்ப நான் ஒரு 4 அவர் படிப்பு ஜெய எடுக்க வச்சு போட்டுருவேன். 4 அவர் படிச்சு கடைசியில் எல்லாம் இல்ல ஒரு 4-5 ஒரு செமினார் செஞ்சேன் நம்மளே எடுக்க வைப்பேன். எப்படி அது கேளும். அந்த வகுப்பு போய் செஞ்சு கொடுப்போம்னாலும் கூட அந்த பிள்ளைல வர விட மாட்டோம். வந்தா அப்படி சோறு எடுத்துருவாரு 7க்கு. வராட்டி நீங்க வாரீங்க நீங்க நான் கொமர்ஸ் உங்களுக்கு படிப்பிச்சியா இல்லையே. அதுக்கு என்ன வாண்டி என்ன அந்த ஊர்ல கொமர்ஸ் நான் செமினார் ஓட்டா மிக்ஸ் பாடத்து போட்டு ஓட்டுவானு வரப்படாண்டு ஓட்டு. இல்லாட்டி நிறைய பேர் எடுக்க வைக்கலாம். ஒரு ஒரு 2 செமினார் போகுது ஃபுல்லா படிப்பிக்கதே இல்லை. சும்மா காசு வாங்குறல சும்மா படி ஜட்ஜி. அது கூட என்ன படிச்ச ஒரு நன்மை வேணுமே. அதில் பாருங்க எவ்வளவு பேரு ஒரு ஸ்கூல்ல ஒரு ஸ்கூல்ல கிட்டத்தட்ட படிச்ச பிள்ளைல 200 பேருக்கு மேலேயே அந்த பாடத்தில் ஜஃப்னாவில் 200 பேருக்கிட்டயே ஒரு ஸ்கூல்லடா. ஒரு ஸ்கூல்ல ஹிந்து காலேஜ் ஜஃப்னா ஹிந்து காலேஜ் ரிசல்ட் எடுப்பாங்க. இங்க கையத்துச்சுன்னா 8 பேரு 7 பேரு. ஒரு ஸ்கூல்ல ஒன்றும் இல்லை. ஆனா ஒரு விஷயம் மட்டும் நல்லானது கொஞ்சம் பிள்ளை பாஸ் பண்ணிக்காரு எல்லாரும் எஃப் இல்லாம காப்பாத்திருக்கானுங்க. ரைட். கொமர்ஸ்ல சீர்ந்தாலுமே நேலாம் கொமர்ஸ் படிக்கலாம். ஆகவே நீங்க ஓஎல்ல கொமர்ஸ் படிச்சது ஏஎலுக்கு தேவையில்லை. நீங்க படிக்கலன்னு யாருங்க அவ்வளோப்படாது. அந்த பேரண்ட்ஸ் நீ கேட்டேன் ஒரு கோவம் பாரு. என்ன புள்ள கொமர்ஸ் படிக்கல ஏஎல படங்கு மாசம் இருந்துச்சுன்னா நமக்கு மரங்களை உச்சத்துக்கு ஒரு வாரம். நான் தான் சொல்றேன் கொமர்ஸ் படிக்க தேவையில்லைண்டு. திரும்ப நான் சொல்றேன் கொமர்ஸ் படிக்க தேவையில்லை. பேசிக் இல்லையா பிள்ளைக்கு நம்ம அங்கோல் சார் எனக்கு பேசிக் என்னடா பேசிக் உனக்கு கணக்கீடு என்றால் என்னென்ன படிப்பிக்கிறீங்க. அப்ப என்ன மேடம் உனக்கு பேசிக் இதோட என்னடா படிப்பிக்கிற டேய். இந்த அழகு என்னடா இந்த அழகு 9ஆம் ஆண்டு 10ஆம் ஆண்டு இந்த அழகு எங்கடா இருக்கு 10ஆம் ஆண்டோட நல்ல 10ஆம் ஆண்டோட பிரிச்சா படிப்பிச்சிருக்கீங்க தெரியுமா உங்களுக்கு. 10ஆம் ஆண்டுல இந்த சோர்மான் உங்களுக்கு இப்படி படிப்பிச்சியாடா நல்லா யோசிப்பாரு கொமர்ஸ் படிச்சேன் பாரு. அப்ப உனக்கு என்ன தெரியும் கொமர்ஸ் அறிவு ஓ லெவல் அப்படி கொஞ்சம் நினைச்சிட்டு இருக்கிறேன். என்ன பேரு அந்த கொமர்ஸ்ல ஓயில பட்ட பாட்டை வந்து ஓயில இப்படி இருந்தா ஏயில எப்படி இருக்கும் அந்த பயத்திலையும் கூட கொமர்ஸ் படிக்காம முறை பயம். ஓயில எப்படி இருந்தா இஸ்லாம் பாடத்தோட கூட வார பாடம் என்ற பாடம் தான். போய் பாருங்க நான் கீழே ஏலாம் பாருங்க. இஸ்லாம் பாடத்தோட இப்படியே வந்திக்க மாட்டான். நம்முடைய இஸ்லாம் பாடம் இல்லைங்களா அந்த பாடத்தோட இப்படி ஒவ்வொரு முறை 100 வரும். அப்ப என்ன கஷ்டம் முடியறது இல்லையே. அநேகமா ஃபெஸ்ட் ரேங்க் எடுக்கிறவங்க நிறைய பேரே இல்லை. ஓயில கொமர்ஸ் எடுக்க இல்லை. ஓயில கொமர்ஸ் எடுக்கிறேன் இல்லை. அப்ப அது நமக்கு தேவையில்லை. அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. ரைட். இப்ப இவ்வளவு நாம என்ன படிச்சது மூல அமலல். இதுல மூலாவணம்ங்கிறது ஒரு கொடுக்கல் வாங்கலை உறுதிப்படுத்துகின்ற ஆவணம். அந்த கொடுக்கல் வாங்கலை உறுதிப்படுத்துற ஆவணம் தான் மூலாவணம். அதை முதல்ல எழுதுகின்ற ஏடுகள் தான் மூலேடுகள். கொடுக்கல் வாங்கல்களை முதல்ல பதிவதற்கு என்ன பேரு மூலேடு. மூலேடுற முதல்ல பதிவது மூலேடு. அதை பதிவதற்கு ஆதாரமா அமைவது மூலாவணம். அதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவாங்க ஒரிஜினல் டாக்குமெண்ட்
பிரைம் என்று சொல்லுவாங்க. ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ்னா மூல ஆவணம், பிரைம் என்று சொன்னா மூலேடு. ரைட். உங்களுக்கெல்லாம் என்னத்துக்கு பேர் வச்சு சொல்லுங்க? உங்களுக்கு எல்லாம் என்னத்துக்கு பேர் வச்சு கூப்பிடுறதுக்கு? நல்ல சொல்றாங்க. நல்ல உங்களுக்கு எல்லாம் என்னதுக்கு பேர் வச்சு அடையாளம் காண்றதுக்கு. நீ சின்ன சரி ரெண்டு கதறிக்கு. இப்ப சில ஆட்களுக்கு இப்ப சில பாசை இப்ப நாம கதைக்கும் தானே. இப்ப நாம கதைச்சா சில ஊர்களுக்கு அது விளங்குறல்ல, தமிழ் விளங்கு இல்லையா? இப்ப ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு பாசரிக்கு, ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு பாசரிக்கு. சில ஊர்களுக்கு நாம பாவிக்கலாம், அவங்களுக்கு ஏசுற மாதிரி இருக்கும். என்ன இப்ப உங்கள்ட்ட சொல்லுவாங்க நம்முடைய ஏரியாவில் வாரவக்கட்டு எடுத்துட்டு வான்னு சொல்லுவாங்கல்ல. வாரவக்கட்டு இந்த என்ன தெரியுமா சொல்லுங்க? தெரியாதா? வாரவக்கட்டுங்களா தும்புத்தடி. சில அடிக்கிறதுக்கு சொல்லுவாங்க தும்புத்தடி கிடக்குன்னு சொல்றது, வாரவக்கட்டு நில்லுவாங்க. சரியா? வாரவக்கட்டுன்னு நீங்க சொன்னீங்கன்னா சில ஊர்ல அவங்க அந்த பிள்ளைக்கு ஏசுற மாதிரி கோவம் மாதிரி தும்புத்தடியை அடிப்பண்ண. அப்ப அந்த சில சொற்கள் நாம யூஸ் பண்ணோம்னா அது இன்னொரு ஊருக்கு ஏசுற மாதிரி இருக்கும். அது சொல்லுவாங்க ஒரு ஊருக்கு பேச்சு, இன்னொரு ஊருக்கு ஏச்சின்னு சொல்லுவாங்க. அதான் வித்தியாசம். இப்ப உங்களுக்கு இப்ப நான் நூறலியாக போவேன், கண்டிக்கு சிம்னாசியே போறேன். அப்படி ஏரியாவுக்கு படிப்பிய போகல அவங்களுக்கு 900 ரூபான்னு சொல்லாம 900 ரூபான்னு சொல்லணும். உங்களுக்கு 900 ரூபாண்டா உங்களுக்கு சிரிப்பு வரும், அங்க 900 அவன் சிரிக்கான். அப்ப நான் யாருக்கிட்ட படிப்பிக்கிறேன்? சில பிள்ளைகள் இந்த கோல் சைட் இந்த பிள்ளைகள் வரும், ஆன்லைனுக்கு வரும் கோல் சைட் இருந்து அதற்கு வேற தமிழ் படிப்பிக்கணும். அப்ப நாங்க இருக்கிற கேள்வி நினைச்சுன்னா எக்ஸாம் பேப்பர்ல இருக்கிற மாதிரி தான்டா நாங்க கதைக்கும். அப்ப நாங்க கதைக்கிற வழங்காட்டி என்ன அர்த்தம்? எக்ஸாம் பேப்பர்ல இருக்கிற கேள்வி வழங்காது. இப்ப நாம தமிழ்ல கதைச்சிட்டு இருக்கோம், ஏழுக்கு நம்மளோட ஏழுக்கு பாவிக்கிற வேர்ட் தானே நாம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க நாங்க கேட்கிறோம் அவங்ககிட்ட, நான் முதல் பேருந்து தான் படிப்பிக்கிறேன், முதல் இது தெரியும் சிரிப்பாண்டு. சரியா? சொல்லுங்கடா வா போன்ற $900 நீங்க $900 நம்மளுக்கு தமிழ்ல மாசம் கிடைக்க மாட்டா சொல்லுங்கடா. உங்கள்கிட்ட கேட்கறல அவட்ட கேட்கறேன். $900 800 ரூபா, 700 ரூபா, 600 ரூபா, 400 ரூபா. நீங்க எழுதுங்கடா பாப்பம் தமிழ்ல அப்படி ஒரு அடி அடிச்சு போட்டுதான் படிப்பிட்டோம். பராமரிக்க மாட்டேன் தெரியும் தானே. அங்க நீங்க எப்படி எழுதின? 800 ரூபாண்டு எழுதினே 800 ரூபாண்டு எழுதினியா? பெண்கடிதம் இருக்குதானே? ரைட். அப்ப அந்த அதுக்காக வேண்டிய அந்த அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கதைக்கணும். சரியா? ரைட். இந்த மூல ஆவணம் இப்ப உங்களுக்கு எல்லாம் ஏன் பேர் வச்சுட்டு கேட்டா நீங்க என்ன சொல்றீங்க? அடையாளம் காண்றதுக்கு. அது மாதிரி இந்த மூல ஆவணங்களுக்கு ஒரு பேர் இருக்கு, அந்த பேர் ஏன் பேச்சு கேட்டா அடையாளம் காண்றதுக்கு தான் நம்புற ஏன் பேர் வச்சு கேட்கலாம். இந்த மூல ஆவணங்கள் 8 இருக்கு. இந்த 8ஐயும் பார்த்து நீங்க படிக்க போறது 4 அமல்கள், மூலடுகள் 8 இருக்கு. அந்த 8ஐ நீங்க படிக்க போறது 4 அமல்கள். அடுத்த சும்மா அறிமுகப்படுத்த போறேன் பாருங்க. காசு பெறுவன விரிக்கு, பெற்ற காசு, காசு பெற்றது, விற்பனை மூலமா காசு வரலாம், கடம்பட்டுடன் இருந்து காசு வரலாம், கடம்பட்டுடன் இருந்து பொருட்களை வித்து காசு வரலாம். இப்படி காசு பெறுகின்ற பொழுதோ அதை உறுதிப்படுத்துற ஆவணத்துல பேரு பற்றுச்சீட்டு. காசு பெறுவன உறுதிப்படுத்துற ஆவணத்துல பேர் என்ன? ரிசிட், பற்றுச்சீட்டு. அந்த காசு பெறுவனவை முதல்ல பதிகின்ற அந்த மூலற்ற பேரு காசு பெறுவனவு நாளேடு. எப்படி சொல்லணும்? காசு பெறுவனவு நாளேடுன்னு சொல்லணும். ஓலவெல்ல நீங்க காசு படிச்சுப்பீர்கள், அது பிழை. பாத்தீங்களா? நீங்க ஓயில் என்ன கதைக்கு போற கதையில நீங்க பிழையா படிச்சுப்பீங்க பாருங்க. ஓயிலுக்கு சரி அடிக்கலாம். அதே மாதிரி காசு கொடுப்பீங்கன்னு, காசு கொடுத்தீங்கன்னு சொன்னா பொருட்களை வாங்க காசு கொடுக்கலாம், சம்பளத்துக்கு செக் காசு கொடுக்கலாம், காசும் கொடுக்கலாம், காசோலையும் கொடுக்கலாம். ரைட். இப்ப நீங்க ஓலையில படிச்சிருப்பீங்க, படிக்காமல் கவலைப்படாங்க. காசு கணக்கு வங்கி கணக்குன்னு படிச்சா நீங்க ஓலவில்ல பிழை. அப்படி ஒன்றே கிடையாது. காசு கணக்கு வங்கி கணக்குன்னு ஒன்றே கிடையாது. விளங்கு ஓயில காமர்ஸ் படிச்ச வேஸ்ட். அப்ப காசு வங்கின்றலாம் இப்ப சொல்றல, அதான் நீங்க 4ஆம் மாதிரி நான் உனக்கு கூட கேட்பேன். அப்ப காசு மூலமாக நீங்க கொடுப்பனவு செஞ்சீங்கண்டா அதை உறுதிப்படுத்துற ஆவணத்துல பேரு கொடுப்பனவு உறுதிச்சீட்டு. என்ன சொல்ற? கொடுப்பனவு உறுதிச்சீட்டு. இது உங்களுக்கு ஓயில படிச்சுப்பாங்க, கை சாத்துன்னு செய்வாங்க, கையால சாத்து. அது பிழை, அது பிழை. கை சாத்துங்கிற பிழை.
ஓயில சரி அடிக்கலாம், அது எனக்கு தெரியாது. புத்தகமே ஏலவில் சொல்பாவ மார்க்ஸ் இல்லை. அது ஏன் அவரது பேர் அப்படி வச்சிருக்காங்கன்னா உங்களுக்கு எப்போ வடிப்பேன் 4ஆம் அலையெல்லாம் சொல்லுவேன். அப்ப காசு மூலமான கொடுப்பனவு செய்தம் என்றால் அதை உறுதிப்படுத்துற ஆவணத்துல பேரு கொடுப்பனவு உறுதிச்சீட்டு. சின்ன சின்ன செலவு செய்யறது பெட்டி கேஸ் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. சில்லறை செலவுகள், சில்லறை செலவுகளை உறுதிப்படுத்துற ஆவணம் சாரி அந்த காசு கொடுப்பனவை நீங்க முதல்ல பயிர மூலற்ற பேரு காசு கொடுப்பனவு நாளேடு. எப்படி சொல்லணும்? காசு கொடுப்பனவு நாளேடு அது பேரு. நான் கதைக்கிற முழுதும் கணக்கா செய்யப்படுறோம். சின்ன சின்ன செலவு செய்தோம்ன்றதுக்கு என்ன பேரு? பெட்டி கேஸ். நான் தெரிஞ்சுனா உங்களுக்கு ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் உழைக்கிறவருக்கு 1000 ரூபாய் பெரிய காசு, ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய் உழைக்கிறவருக்கு 1000 ரூபாய் சின்ன காசு. அப்ப சிறிய காசு பெரிய காசுங்கிற அவரவர தன்மையை பொறுத்து டிஃப்ரெண்ட் ஆகும். அப்ப சில்லறை செலவுகளை உறுதிப்படுத்துகின்ற அந்த ஆவணம் சில்லறை கொடுப்பனவு உறுதிச்சீட்டுன்னு சொல்லணும். அதை நீங்க முதல்ல பாத்தீங்கன்னா அந்த ஏடு சில்லறை கொடுப்பனவு நாளேடுன்னு சொல்லணும். சில்லறை காசுன்னு படிச்சிருப்பீங்க, அப்படி சொல்லக்கூடாது, அது பிழை. அதே மாதிரி இந்த நாளேடுகளை சில டீச்சர் மாதிரி நாக்குறிப்புன்னு சொல்லுவாங்க, அதுவும் பிழை. இதுல அவங்களுடைய ஸ்கூல்ல வரும் பாருங்களேன். ஸ்கூலுக்கு போயிட்டீங்கன்னே எல்லாம் பேர் சரியானே. ஏன்னா இവിടുത്തെ என்னடா பிள்ளை முக்கியம்? புதுசு பழசு, அவ்வளவுதான். அப்டேஷன் சொல்லுவாங்க. காலத்துக்கு காலம் என்னையும் மாற்றங்கள் வரும். நான் என்ன சொல்றது? அப்டேஷ் மாற்றம். சரி, அவங்களோட சேர மாதிரி இதுக்கு வேற மாதிரி படிச்சா பழசு. நான் யாரையும் குறை கூறுறதுக்கு இல்லை. சரி சரி பிழை போற நடிக்கல உங்களோட லைஃப். அடுத்தது கடனுக்கு பொருட்களை கொள்வனவு செய்தல். கவனிக்கணுமா? கடனுக்கு பொருட்களை கொள்வனவு செய்தல். கடனுக்கு பொருட்களை கொள்வனவு செய்தால் அதை நீங்க உறுதிப்படுத்துற ஆவணத்துல பேரு கொள்வனவு பட்டியல் அல்லது பட்டியல்னு சொல்லுவாங்க. ரைட். அந்த கடன் கொள்வனவு நீங்க முதல் எழுதி வைக்கிற இடம் கொள்வனவு நாளேடு. கொள்வனவு நாக்குறிப்புன்னு சொல்ற படம் சொன்ன புள்ளி இல்லை உங்களுக்கு. கொள்வனவு செஞ்ச பொருளை வேணாமுண்டு திருப்பி அனுப்புற அதுக்கு பேரு கொள்வனவு திரும்பல். அதுக்கு இன்னொரு பேருக்கு வழி திரும்பல். அந்த கொள்வனவு திரும்பலை உறுதிப்படுத்துற அந்த ஆவணத்துல பேர் வரவு தாள் சொல்றேன். எல்லாம் தந்திருப்பேனா முழு நோட்ஸ் இருக்கு. வரவு தாள். அதான் முதல்ல பதிகின்ற ஏடு கொள்வனவு திரும்பல் நாளேடு. கடனுக்கு பொருளை வித்தங்கன்னு சொன்னால் அதை உறுதிப்படுத்துற அந்த ஆவணத்துல பேரு பட்டியல் அல்லது விற்பனை பட்டியல். அதான் முதல்ல பதிகின்ற ஏடு விற்பனை நாளேடு. விற்பனை செஞ்ச பொருள் திரும்பி வந்தால் அதுக்கு பேரு விற்பனை திரும்பல். அதுக்கு இன்னொரு பேருக்கு உத்திரும்பல். அந்த விற்பனை திரும்பலை உறுதிப்படுத்துற ஆவணத்துல பேரு கவனிக்கணும். டியூட்ட முடி வைக்கணும். தம்பி டியூட்ட க்ளோஸ் பண்ணும். நீங்க சுப்போசர்லயே விற்பனை செஞ்ச பொருளை திருப்பி அனுப்பினால் அல்லது விற்பனை செஞ்ச பொருள் உத்திரும்பினால் அதை உறுதிப்படுத்துற ஆவணத்துல பேரு செலவுத்தாள். அதை முதல்ல பதிகின்ற மூலேடு விற்பனை திரும்பல் நாளேடு. சரியா? இப்ப நான் உங்களுக்கு 7 விடயங்களை பத்தி சொன்னேன். ஆனா உங்களுக்கு எல்லாம் மறந்துருக்கு. காசு பெறுவனவோ, காசு கொடுப்பனவோ, சில்லறை கொடுப்பனவோ, கடனுக்கு பொருட்கள் கொள்வனவோ, கொள்வனவு திரும்பல், கடனுக்கு பொருட்கள் விற்பனை, விற்பனை திரும்பல். இந்த 7ம் இல்லாமல் ஒரு கொடுக்கல் வாங்கல் நடந்தால் அந்த கொடுக்கல் வாங்கலுக்கு பேரு அது ஏனைய கொடுக்கல் வாங்கன்னு சொல்றேன். 7ம் இல்லாமல் நடந்ததுக்கு பேரு காசு பெறுவனவு, காசு கொடுக்குற, சில்லறை கொடுப்பனவு, கடனுக்கு பொருட்கள் கொள்வனவு, கொள்வனவை திருப்புற, கடனுக்கு பொருளை விற்கிற, விற்பனை திரும்புற. இந்த 7ம் இல்லாம ஒரு கொடுக்கல் வாங்க நடந்தால் அது அனைத்தையும் நாங்க சொல்ற அதுன்னு சொல்லுவோம் ஏனைய கொடுக்கல் வாங்கல். அந்த ஏனைய கொடுக்கல் வாங்கல் அவ்வளவையும் உறுதிப்படுத்துற ஆவணம் 4-8 உறுதிச்சீட்டுன்னு சொல்லணும். என்ன சொல்லணும்? 4-8 உறுதிச்சீட்டு. கைச்சாத்துன்னு சொல்லே இல்லப்ப. நான் ஏண்டு இப்ப சொல்ல மாட்டேன். இந்த 4-8 உறுதிச்சீட்டு இதுல வார விடயத்துக்கு மூலற்ற பேர் சொல்லுவாங்க பொது நாளேடு சொல்லுவாங்க, ஜெனரல் ஜேர்னல் சொல்லுவாங்க. ரைட். இப்ப நாங்க கதாவோட நாங்க எங்க படிக்க போறோம்? 4ஆம் அலையில விரிவா படிக்க போறோம். 4ஆம் அலையில கணக்கு செய்ய போறோம். இவ்விடத்துல நான் நினைச்சிருக்கேன் அறிமுகம் செய்திருக்கேன். இவ்வளவுதான் உங்களோட 1ஆம் அலகு முடிச்சு. 1ஆம் அலகு முடிச்சுட்டேன். உங்களோட வேலை என்ன? உங்களோட நோட்ஸையும் உங்களோட ரைட்டிங்ல எழுதணும். சரியா? இவ்வளவும் ஒரு அறிமுகம். நாங்க போன கிளாஸ்ல படிச்சோம், இந்த கிளாஸ்ல படிச்சோம். கிட்டத்தட்ட
நாங்க ஸ்டார்ட் பண்ணி ஒரு மாத கணக்கு எடுத்து அழகுதான் இது. சரியா? உங்களுக்கு நாங்க குயிக்கா நோட்ஸ் சொல்லிட்டு வர சொல்லி படிச்சிருக்கோம். இது ஒரு அறிமுகம். சரியா? இது அறிமுகமான அழகு. எல்லா விடயங்களும் படிவா தந்திருப்பேன், நீங்க பார்த்த வளங்க. ரைட். அப்ப நாங்க முதலாம் அழகு முடிச்சிட்டோம். என்ன சொல்லணும், எல்லாரும் முதலாம் அழகு நோட்ஸ் எழுதலாம். கட்டாயம் எழுதிட்டு நோட்ஸ் எல்லாம் படிச்சுட்டு வந்தீங்களா, அது எப்படி எப்படி நான் கேள்வி வரும்னா உங்களுக்கு செய்வேன். முதலாம் அழகுல பாஸ் பேப்பர் வந்த கேள்வியும் செய்வேன், என்ற டியூட்ல இருக்கிற கேள்வினா உங்களுக்கு செய்து காட்டுவேன். நீங்க பார்த்து எழுதின நீர் தெரியுமா, அங்க இருக்கிற கேள்விக்கிற விடையும் எழுதி வச்சிருக்கீங்க. நான் அங்க கேளுக்கு பயிற்சி போட்டிருக்கேன் தானே, அந்த விடையும் மார்க் பண்ணி வச்சிருக்கீங்க. எப்படி வருவீங்க நீங்க? நோட்ஸ் எழுத தஞ்சு என்ன, அதுல கேள்வியும் விடையும் இருக்கு, அதையும் எழுதிட்டு வந்தா உங்களுக்கு எப்படி விளங்கப்படுத்துறேன்னா, பரவாயில்ல எழுதிட்டீங்கன்னே ஒன்றும் செய்யல. அப்ப இது சம்பந்தமான கேள்வியை நாங்க அடுத்த கிளாஸ்ல தான் உங்களுக்கு எல்லா கேள்வியும் முடிப்பேன். ஆனா இன்னொன்னு கட்டாயம் நோட்ஸ் எழுதிருக்கும், நோட்ஸ் எழுதிட்டு வரணும், படிச்சுட்டு வாங்க. சரியா? ஏழுக்கு எப்படி கேள்வி வந்திருக்கு, எந்த டியூட்ல எப்படி கேள்வி அவ்வளவு உங்களுக்கு கிளியர் பண்ணி தருவேன். சரியா? எக்ஸாம்ல சில எக்ஸாம்ல 2 கேள்வி வரும், இது சில எக்ஸாம்ல 3 கேள்வி வரும் பார்ட் 1. ரைட். இப்ப நாங்க அடுத்த படிக்க போறான் என்ன, தேர்ச்சி 2. இதுதான் கணக்கு. இனி கணக்கு ஸ்டார்ட் ஆயிடும். 2ஆம் அலகு. முதல் வேலை மாற்றப்படாம நோட்ஸ் எழுதிடும், விளையாடப்படா. நீங்க வாரீங்க, நானும் படித்தாரணினா முடிக்கணும். ஒழுங்கா நோட்ஸ் எழுதாம வந்திருந்தாங்க அடுத்த வகுப்புல சொல்லி போட்டேன். நோட்ஸ் எழுதிட்டு வந்ததான் உள்ளுக்கு எடுப்பேன், செக் பண்ணி வழி அனுப்பிவிட்டுவேன். நோட்ஸ் இருக்கும், அப்பா குயிக்கா போகலாம், குயிக்கா படிச்சுட்டு வாங்க. ரைட். இதுல இருந்து உங்களுக்கு கணக்கு ஸ்டார்ட் ஆயிடும். கொடுக்கல் வாங்கல்களை கணக்கீட்டு சமன்பாட்டில் முன்வைத்தல். கவனிங்க, கொடுக்கல் வாங்கல்களை கணக்கீட்டு சமன்பாட்டில் முன்வைத்தல். ரைட். கொடுக்கல் வாங்கல்களை கணக்கீட்டு சமன்பாட்டில் முன்வைத்தல். இந்த கணக்கீட்டு சமன்பாடுங்கிறது என்ன கவிதா, ரைட். இந்த கணக்கீட்டு சமன்பாடுங்கிறது சொத்துக்கள் சமன், பொறுப்புகள் சக உரிமையாண்மை. இதான் இந்த அலகோட பேரு. ரைட். அடுத்து நீங்க என்ன வழங்க வேண்டியிருக்கு, சொத்துண்டா என்ன, பொறுப்புண்டா என்ன, உரிமையாண்மைண்டா என்னன்னு படிக்கணும். உரிமையாண்மையும் பொறுப்பும் சொத்துக்கு ஏன் சமன் படிக்கணும். இதை நான் படிச்சு கொண்டிருக்கோம். நம்ம செய்யற ஒவ்வொரு கணக்கிலையும் சொத்தும் உரிமையாண்மையும் பொறுப்பும் சொத்துக்கு என்ன வரைக்கும் சமன் அரிக்கும். அப்ப நம்ம என்னத்தை கிளியர் பண்ணணும்டா, 5 விடயங்களை கிளியர் பண்ணணும். 5 விடயங்களை கிளியர் பண்ணணும். சொத்து, பொறுப்பு, உரிமையாண்மை, வருமானம், செலவு. இந்த 5 தான் அக்கவுண்டிங்கோட பேஸ். ஒரு பில்டிங் கட்டணும்னா என்ன வேணும், பவுண்டேஷன் போடணும். பவுண்டேஷன் எப்போதும் தூண். இப்ப தூண்ல அந்த பில்டிங் இருக்கு தெரியுதானே, தூண் எல்லாம் இல்லாம நான் அழைச்சி அத்திரம் கொண்டு போட்டு அடிச்சோட கிடுக்குறேங்க. அப்ப அந்த பில்டிங் அந்த என்ன அந்த தூண்கள் தான் என்ன ஸ்ட்ராங். அது மாதிரி அக்கவுண்டிங்கோட அந்த தூண்கள் தான் என்ன, சொத்து, பொறுப்பு, உரிமையாண்மை, வருமானம், செலவு. 16 அலகுலையும் பெறும். 16 அலகுலையும் இந்த 5 பெறும். ரைட். தம்பி டியூட்ட மூடச்சுன்னா மூடிக்கும், மரத்தடாருங்க, வாயில விளங்காட்டி கை விளங்கப்படுது, இதான் சிக்கலாக. ரைட். அப்ப நான் கதைக்கிறத கேளுங்க. அங்க ஒன்றும் இல்லடா, ஒன்றும் இல்லை, அப்படி பார்த்து என்னடா விளங்க பாடம் வாங்கிட்டு வந்தீங்க. சரி. இந்த அக்கவுண்டிங்கிறது சர்வதேச அங்கீகாரம் பெற்றது. அக்கவுண்டிங் என்ன, சர்வதேச அங்கீகாரம் பெற்றது. இலங்கை அக்கவுண்டிங் உலகத்துல எந்த நாடுகள்லையும் அக்கவுண்டிங் ஒரு சலுகை, ஒரு அங்கீகாரம் இருக்கு. வேர்ல்ட் வைட்டா உலகத்துல எல்லா நாடுகளையும் இருக்கு. ஏனென்றா உலகத்தில் ஏற்படுற மாற்றங்களுக்கு ஏற்ப
வேர்ல்டு வைட்டா அவங்களுக்கு ஏற்படுற மாற்றங்களுக்கு அக்கவுண்டிங் என்ன மாறும். அதெல்லாம் நாங்க சொல்றேன். நான் எல்லாரும் நீங்க வந்தாலும் நான் சொல்ற விடயம் என்னண்டா, இலங்கையில நீங்க கணக்கீடு படிச்சுட்டு நான் சொல்ற 3 விடயம். 1 டிகிரி முடிங்க, 2 இப்ப நான் சொன்ன அந்த இந்த 2 இந்த இதை முடிச்ச நல்லம், இது 2ல 1 முடிச்ச மத்த எல்லாம் சும்மா கிடைக்கும். இதை முடிச்ச இதுல 1 செய்ய தேவையில்லை, ரைட். இதுல ஏதோ 1 முடிச்சா காணும், மத்த எல்லாம் கிடைக்கும். இதுல ஏதோ 1 முடிச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு தொழிற்தகம் கிடைக்குது. யூனிவர்சிட்டி முடிக்கீங்க, கட்டாயம் டிகிரி முடிக்கணும். அடுத்த தொழில் அனுபவம் வேணும் உங்களுக்கு. என்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காக நீங்க என்ன வேணும், ட்ரைனிங் வேலை செய்யணும். இந்த 3 இருந்தா தான், இந்த 3 ஒரு ஆளுக்கு இருந்தா அவர் வேலை இன்மைங்கிறது இல்லைன்னு சொல்லுவாங்க. உலகத்துல வேலை இன்மை 0 உள்ள ஒரு கோர்ஸ் தான் ஏசிசி. 2 முடிச்சாங்க வீட்டை சும்மா இருக்காங்க, கதையே கிடையாது உலகத்துல. அதே நேரம் நீங்க உலகத்துல எந்த நாட்டுக்கு அணிஞ்சிருதான் நீங்க இன்டர்வியூல பாஸ் பண்ண ஜாப் கிடைக்கும். அதுக்கு என்ன காரணம்டா, இலங்கை ஒரு கொப்பி அடிக்கிற நாடு. பார்த்து அடிச்சான்னு சொல்லுவாங்க. நாம அதுக்கு தான் நம்மளுக்கு ஜெனட்டிக்கலி வர இந்தியா பார்த்து அடிக்கிறேன். நம்ம நல்லா பாருங்க, நம்ம செய்யற கணக்க இன்னொரு ஆட்டை கேட்டா தான் நிம்மதி. நல்லா யோசிச்சு பாருங்க, தெரிஞ்சிருக்கியா ஹோம்ஒர்க் தான் நினைவீங்க, உண்ட விடையை காட்டு பார்ப்போம், உண்ட விடையை காட்டு பார்ப்போம். ஏன் இந்த விடையும் உண்ட விடையும் வர வருது, 2 இருக்கும் அதுக்கு சும்மா இருக்கு, சண்டை வரும். அப்ப சார் சிலக்குள்ள பார்ப்போம். அப்ப என்ன அர்த்தம், நீங்க செய்யறதுல உங்களுக்கு என்ன இல்லை, நம்பிக்கை இல்லை. அந்த நம்பிக்கை இல்லைதான் உங்களோட பலவீனம். சரியா பழையோ நான் செஞ்சிருக்கேன் சார் விளங்கப்படுறதுக்குள்ள பார்ப்போம். இந்த எண்ணம் எங்கிட்ட உருவாத வரைக்கும் சரியானே நாம் என்னையிலா திருப்தி அடைய மாட்டோம். எக்ஸாம் நல்லா எழுதினியா, யாராவது நான் நல்லா செஞ்சுக்கணும் இல்லைங்களா, பரவாயில்லை. எக்ஸாம் செஞ்சீங்களா, பரவாயில்லை. உங்களோட வாயில வர வார்த்தை பரவாயில்லை செஞ்சிருக்கணும். என்ன ரிசல்ட் வரும், வரக்குள்ள பார்ப்போம், வரக்குள்ள பார்ப்போம். வருமா தெரியா சொல்ல இல்ல, நல்லா சொல்லுங்க பார்ப்போம். நல்லா எழுதினியா, பரவாயில்லை. வருமா பார்ப்போம். என்ன சுவரா எனக்கு ஏதாம் வரும் நீங்க நம்பிக்கையோட நீங்க எழுதின உங்களுக்கு தெரியுமா இல்லையா, நீங்க எழுதக்கூடிய உங்களுக்கு என்ன ரிசல்ட் வரும் தெரியுமா இல்லையா, சொல்லுங்க. அழகா தெரியும். நீங்க படிச்சது ஒரு கேள்விய எப்படிமா ஒரு கேள்வி செய்யக்கூட, இந்த கேள்வியை நான் இந்த யூனிட்ல படிச்சிருக்கேன் எண்ணம் வந்தாச்சு, நீ கட்டிக்காரப்படலாம். உனக்கு வார கேள்விக்குரிய நோட்ஸ் எங்க இருக்குண்டு மனது அப்படி கற்பனையில விளங்கணும். இப்ப நம்ம 16 அளவு படிச்சு போட்டோம். இப்ப நான் இந்த முதலாம் மலை கேள்வி கேட்டா நீங்க என்ன வேணும், கணக்குடு என்றால் என்னங்க டக்குடு என்ன வரணும், இது முதலாம் அலகுல ஃபர்ஸ்ட் ஹெடிங்கே தான் இல்லையா. கணக்கிட்டு சூழலை பத்தி கேட்டா நான் முதலாம் மலை கணக்கிட்டு சூழலை படிச்சிருக்கேன். அப்ப எந்த அலகுல சில பிள்ளைய படிக்கும், எந்த அலகுல எந்த பேஜ்ல அந்த நோட்ஸ் இருக்குன்னு சொல்லும். பாடமாக்குறல அந்த அளவுக்கு ரசிச்சு படிக்கிறது. நல்லா பாருங்க, நீங்க படம் பாக்குறாங்க, நீங்க அதிகமாக படம் நாடகம் பாக்குற கேஸ், ஒரு படத்தை பார்த்து திரும்ப பார்ப்பீங்க. என்ன செய்வீங்க, திரும்ப பார்த்து கூட இந்த படம் பார்க்கல தெரியும் தானே. அடுத்த காட்டம் வரப்போறோம் சொல்லிட்டு எரிப்பான், இன்னும் வரப்போவார் அண்ணன் வரப்போ நமக்கு ஓங்க உடனும் போல அன்றைக்கு. இதே மாதிரி படிப்பில் ஏன் அவங்களுக்கு வருதில்லை. இதே மாதிரி படிப்பில் இப்ப நான் போலையும் படிப்பிச்சு முடிச்சு போட்டு நான் ஒழிப்பி கேள்வி கேட்டா, நானே கேள்வி கேட்டு நானும் உங்களுக்கு ஏசி போட்டு நானே விட சொல்லணும்டா நிலைமை யோசிப்பாரு. என்ன இப்ப நான் படிப்பிச்சா உனக்கு டவுட் வாரு, ஆனா சேர்மாருக்கு டவுட் வந்து சேர்மாருக்கு டவுட் கேட்குறேன். உனக்கு விளங்கிட்டாடா, டவுட் இருந்தா கேளுங்கடா, டவுட்டே இல்லையாடா, இல்ல சார். அப்ப டவுட் இல்லைன்னா என்ன வேணும், கேளுக்கு விட சொல்லண்டா, அது எந்திரியா. இப்படிதான் படிக்கும். ஆனா உங்களுக்கு ஞாபகசக்தி இல்லைன்னு சொல்லலாம். 2:30 மணி படத்தை பார்த்து போட்டு சிலவனுகள் ஓர்டர்ல சொல்லுவானு, படம் துவங்கி முடியும் படக்காது சொல்றேன். நாடகம் நீங்க வீட்டு நாடகம் பார்க்க எங்க மூடல்ல அதே மாதிரி ஸ்கூல்ல பாடம் நடக்கா டைம்ல என்ன காய்க்கிட்டீங்க, நீங்க நாடகம் தானே காய்க்கிற, என்ன ஒரு பலாயக்கால இட்டிருப்பீங்க இல்லாட்டி. ரைட். உலகத்துல கவனிங்க, அக்கவுண்டிங்ல அப்டேட்டை கொண்டு வர சொல்றோம். நாங்க அப்டேட்டை கொண்டு வர நிறுவனத்துல பேர் சொல்லுவாங்க IASBன்னு சொல்றோம். சரியா, இது யூகேல இருக்கு. கணக்கீட்டுல கவனிக்கணும், சவுண்ட் வரைக்கும் வரப்பட
கணக்கீட்டுல மாற்றங்களை கொண்டு வர அந்த அமைப்போட பேரு IASB, இன்டர்நேஷனல் அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட் போர்ட் நிறுவாங்க. இன்டர்நேஷனல் அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட் போர்ட், தமிழ்ல சொல்ல போனா ஐக்கிய ராஜ்யத்தின் சர்வதேச கணக்கீட்டு நியம சபைன்னு சொல்றேன். இவங்க தான் கணக்கீட்டுல அப்டேஷனை கொண்டு வருவாங்க. இவங்க கொண்டு வந்தா அது ஸ்ரீலங்கா இணையும் அப்படியோ பல வரும். அதாலதான் சர்வதேச அங்கீகாரம் இன்டர்நேஷனல். அதை ஃபாலோ பண்றதான இவங்க இலங்கையோட மிக முக்கியமான அக்கவுண்டிங் பாடி CA ஸ்ரீலங்கான்னு சொல்லுவாங்க, சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ஸ் ஆஃப் ஸ்ரீலங்கா. ரைட். சார்ட்டர்ட் சொன்னா பட்டயம். பட்டயம் என்றால் உலக அங்கீகாரம். உலகத்தின் மகாராஜா தான் இந்த சார்ட்டர்டுக்கு எல்லாம் ஹெட். உலக மகாராணி முந்திருந்தா எலிசபெத் மகாராணி, போய் சேர்ந்துட்டா, அவர் மகன் இருக்கார், அந்த மகனுக்கு பேர் தான் சார்ல்ஸ். சார்ல்ஸ் தான் இந்த சார்ட்டர்டுக்கு ஹெட். என்ன ஹெட்னா தலைவர். அவரை சைன் வைக்கிறதுக்கு பேர் தான் பட்டயம். அந்த சர்டிபிகேட்ல சார்ல்ஸ் சைன் பேர். அதுக்கு என்ன பேரு? உலக அங்கீகாரம். உலக அங்கீகாரத்துக்குரிய சொல் தான் என்ன? சார்ட்டர்ட். தமிழ்ல பட்டயம். பட்டய கணக்காளர். அரச காசோலில் சைன் வைக்கிறார், ரைட்ஸ் இருக்கிறது. கவர்மெண்ட் செக்ல சைன் வைப்பார். அந்த அளவுக்கு பவரான ஒன்று இது. அதுக்கு என்ன காரணம்? இந்த IASB ஸ்ரீலங்கா ஃபாலோ ஆண்டு. இந்த IASக்கு 2018ஆம் ஆண்டு நோட்ஸ் எல்லாம் திருத்திருக்கு. எத்தனாம் ஆண்டு? அக்கவுண்ட்ஸ்ல வந்த நோட்ஸ் எல்லாம் திருத்திருக்காங்க. யாரு? இந்த IASBங்கிற நிறுவனம் 2018ல 2018 இன்றைக்கு எத்தனை 8 வருஷத்துக்கு முதல் திருத்தி போட்டாங்க. அந்த திருத்தப்பட்ட நோட்ஸ் நான் இப்ப தரப்போறோம். விளங்கு சாதிக்கிற சரியா? என்ன தரப்போறோம் உங்களுக்கு? நான் இந்த IASB திருத்திய நோட்ஸ் அது ஸ்ரீலங்கா பல ஆண்டுது. இது இலங்கைக்கு நடைமுறைக்கு வந்தது 2020 ஜனவரி 1. உலகத்துல இதை மாற்றி அமைச்சாங்க. நோட்ஸ் எல்லாம் 18ஆம் ஆண்டு. ஆனா ஸ்ரீலங்காக்கு எப்போ வந்துச்சு? 2020 ஜனவரி 1 இது அப்டேட் ஆயிடுச்சு. அந்த நோட்ஸை நான் தரப்போறேன். நான் தரப்போற நோட்ஸ் நீங்க என்ன கூட்டிங்க வைக்கிறா, குறைச்சிங்க வைக்கிறேன். நான் எப்படி தாரணும் அப்படியோ பாடமாக்கும். ஆனா நான் விளங்கப்படுத்துவேன். அப்படித்தான் சொல்ல மாட்டேன். ரைட். இப்ப நாம் என்னத்தை படிக்க போறோம்? இந்த IASBல சொன்ன இப்ப இங்கிலீஷ் மீடியத்துல படிக்கிறதா தமிழ்ல படிக்க போறோம். இந்த நோட்ஸ் இதுல வந்திருக்கும் இங்கிலீஷில். அது நாங்க நேரம் தமிழ்ல படிக்கும். அவ்வளவுதான். அதே நோட்ஸ். இப்ப நாங்க படிக்க போறோம் என்ன? சொத்துண்டா என்ன, பொறுப்புண்டா என்ன, உரிமையாண்மண்டா என்ன, வருமானம் என்ன, செலவுண்டா என்ன, இதெல்லாம் இன்றைக்கு என்ன சொல்லணுமோ அதுதான் படிக்க போறோம். இதுக்கு மாற்றமாக நீங்க உங்களோட பாடசாலையில் உங்களுக்கு படிப்பிச்சால் அந்த நோட்ஸ் 100 பிள்ளையாட நோட்ஸ், பழைய நோட்ஸ் சொல்லிட்டு போடதான் யாரும் நினைச்சிருக்கேன். ஒன்று உங்களுக்கு படிப்பிக்கிறாள் என் ஸ்டூடெண்ட் அரிப்பாங்க, இல்லைன்னு சொன்னா என் பெட்மெண்ட் அரிப்பாங்க, 1-2 என்ன சீனியர் அரிப்பாங்க. அவ்வளோ எல்லாரும் இடத்தையும் படிக்கிறவங்க. சரி, அதுக்கு வேண்டிய எந்த நோட்ஸ் வச்சு உங்களுக்கு தெரியல. நான் தான் படம் படிப்பிக்கல. நான் செலான்சோட்ட படிச்ச ஸ்டூடெண்ட். நான் ஒரு நோட்ஸ் தாரண்டு காட்டினாண்டா கேளுங்க. நீங்க எத்தனாம் ஆண்டு படிச்சுட்டு இருக்கும்போது இது வந்த மாட்டேன் 20ஆம் ஆண்டு மாட்டத்தை எந்த படிச்ச 14ஆம் ஆண்டுக்கு எப்படி நான் படிப்பீங்க? 14ஆம் ஆண்டு 32 வருஷம் நான் படிப்பிச்சிருக்கேன். 34 வருஷம் நீங்க 34 பேச்சு எனக்கு 34 பேச்சு நீங்க. அப்போ மாற்றங்கள் அடிக்கடி வரும். அதால சரியா சொல்லிக்கணும். பாடசாலைகள்ல ஏதாவது முரண்பாடுகள் வந்தால் நீங்க அங்க ஆக்கிய பண்ண வேணாம் தயவு செய்து. ஏண்டா பாடசாலையில போயிட்டு நீங்க சார் அப்படி படிப்பிச்சார் இப்படி படிப்பிச்சாண்டா அவங்க ஏற்றுக்கொள்ள போறதும் இல்லை. உங்களுக்கு தயவு செய்வாங்க. டியூஷன்ல படிச்சு எஞ்சி வந்து கேட்பாங்க. அதாவது முரண்பாடு வந்தா நீங்க பயப்படாம எங்கிட்ட கேளுங்க, எப்படி தந்துக்காங்க சார். அதை நான் சொல்றேனே 100 இதெல்லாம் நாங்க சரியா தருவோம். அவ்வளவுதான். 100% நாங்க சரியா தருவோம். அவ்வளவுதான். ஒரு விஷயத்தை கூட நான் தேடித்தான் படிப்பேன். நான் என்ன தேடிக்கிட்டே இருப்பேன். புது விஷயங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு. அதை நாங்க படிப்பிக்கிறோம். ரைட். அதை நாங்க ப்ரூவ் பண்ணி இருக்கோம். ரைட். முதல்ல நாங்க பார்க்க போறோம் என்ன? சொத்துக்கள். சொத்து என்றால் என்ன? சொத்துங்கிறது நீங்க ஓலவில் படிச்ச எதையும் எடுத்துட்டாங்க. சரி, உங்களோட ஓலவில் புத்தகங்கள் இதெல்லாம் பழசு. எத்தனாம் அடிச்ச புத்தகம் யோசிச்சு பாருங்க. சொத்துங்கிறது கடந்த கால நிகழின் விளைவாக ஏற்பட்ட நிறுவனத்தால் கட்டுப்படுத்தப்படுகின்ற நிகழ்கால பொருளாதார வளம். கடந்த கால நிகழ்வின் விளைவாக ஏற்பட்ட
நிறுவனத்தால் கட்டுப்படுத்தப்படுகின்ற நிகழ்கால பொருளாதார வளம் சொத்து என்று சொல்லப்படும். ரைட். இதுல கடந்த காலம் என்றால் நடந்து முடிஞ்சது. ஒரு சொத்தை நீங்க உடைமையாக்கிருக்கணும். இப்ப நீங்க ஒரு சொத்தை வாங்கிட்டீங்கன்னு சொன்னா என்ன, அதான் கடந்த காலம். இப்ப நீங்க சொல்லுவீங்க, ரோட்டில் ஒரு கார் போகும், இந்த கார் நான் வாங்க போறேன்டான்னு சொன்னா, இப்ப நீ வாங்கினியா, நான் படிச்சு ரிசல்ட் எடுத்துவா, எப்போ வாங்க போறாய், உனக்கு எதிரியா, சரியானே? அப்ப நீ வாங்க போற சொத்து உனக்கு சொத்தா? இல்ல உங்க வாப்பா வாங்கிட்டு கார் உண்டு சொத்தா? உங்க வாப்பா வாங்கிட்டு அந்த மோட்டர் பைக்கில் உண்டு சொத்தா? உங்க வாப்போட சொத்து, அவரு என்ன வாங்கினேன்? நல்லா கேளுங்க, முக்கியமான கதை. கடந்த காலம் என்ன, நீங்க ஒரு சொத்தை உடைமையாக்கிக்கணும். வாங்கிட்டேன். அடுத்தது நிறுவனத்தால் கட்டுப்படுத்தக்கூடிய இருக்கணும். கட்டுப்படுத்துறா அந்த சொத்தால் எங்களுக்கு நன்மையும் கிடைக்கணும், அந்த சொத்தால் எங்களுக்கு தீமையும் கிடைக்கும். சொல்லுவாங்க இங்கிலீஷ் அப்படி, ரிஸ்க் அண்ட் பெனிஃபிட். ரிஸ்க்ண்டா என்ன, ஆபத்து. ரிஸ்க்ண்டா பெனிஃபிட் என்ன, நன்மை. ரெண்டும் கிடைக்கணும். ஒரு சொத்தா நன்மையும் கிடைக்கும், தீமையும் கிடைக்கும். நீங்க பாருங்க, நீங்க இந்த கிளாஸ்ல வந்திருக்கீங்க, இது எந்த சொத்து என்னன்னு, இது எந்த சொத்து. இன்னைக்கு இதில் என்ன, நீங்க வாரங்க இருக்கீங்க, படிக்கீங்க, இந்த ஃபேன் வேலை இது படிக்கீங்க, எனக்கு இதில் என்ன வருது, ஒரு வருமானம் வருதா இல்லையா? நீங்க இப்ப காசு கொடுத்தீங்களா இல்லையா? அது எனக்கு நன்மை. என்ன இது பழுதானா, இந்த ஃபேன் பழுதானா, இந்த பல்ப் அடிபட்டா, என்ன வேணும், நான் தானே மாத்தணும், நான் தானே மாத்தணும். அப்ப எனக்கு என்ன இருக்கு, நன்மையும் இருக்கு. ஒரு சொத்துக்கு அந்த சொத்து யாருடையதோ அவருக்கு நன்மையும் கிடைக்கணும், தீமையும் கிடைக்கணும். மூணாவது, அது நிகழ்கால பொருளாதார வளமாக இருக்கணும். எது, அந்த சொத்து பொருளாதார வளமாக இருக்கணும். பொருளாதார வளம் என்றால் என்னன்னு கேட்பாங்க எக்ஸாம். மிக முக்கியமான வேர்டு அது. பொருளாதார வளம் என்றால் பொருளாதார நன்மைகளை உருவாக்கக்கூடிய, சில ஆட்கள் தரக்கூடியன்னு சொல்லுவாங்க, அது போல பொருளாதார நன்மைகளை உருவாக்கக்கூடிய ஆற்றலை கொண்ட உரிமைதான் பொருளாதார வளம். பொருளாதார வளம் என்றால் என்ன, பொருளாதார நன்மைகளை உருவாக்கக்கூடிய ஆற்றலை கொண்ட உரிமையாக அந்த சொத்து இருக்கணும். அப்ப அது சொத்து. அப்ப நீங்க மாறி என்ன வைப்பீங்க, பொருளாதார நன்மைகளை உருவாக்கக்கூடிய ஆற்றலை கொண்ட வளம் அப்படின்னா என்ன, அப்படின்னா என்ன? ஒரு சொத்தால ஒரு சொத்தொண்ட வாங்குறா என்று சொன்னா ஒரு நன்மை ஒன்று உருவாகி கொண்டே இருக்கணும். என்ன இருக்கணும், ஒரு நன்மை உருவாகி கொண்டே இருக்கிறதுக்கு பேரான என்ன, பொருளாதார நன்மைகளை உருவாக்குதல். நீங்கள் சொத்தொண்டு வாங்குறீங்கண்டா அந்த சொத்தால் உங்களுக்கு என்ன வரும், ஏதோ ஒரு நன்மை கிடைக்கும். ஒன்று அந்த சொத்தை பயன்படுத்தி நீங்க உற்பத்தி செய்யலாம். என்ன, தையல் மிஷினை வாங்குறீங்க, தையல் மிஷினை வாங்கினா தைக்கிறதா இல்ல, தைக்க ஆവശ്யமா முடிக்கிறியா இல்லையே. அப்ப உற்பத்திக்கு பயன்படுத்துவோம் சில சொத்துக்களை. சில சொத்தை வாங்கி அலுவலக தேவைக்கு, பெரியலாம் தளபாடங்கள் எல்லாம் அலுவலக தேவைக்கு யூஸ் பண்ணுவோம். சில சொத்தை வாங்கி பொருட்களை, வாகனங்களை வாங்கி பொருட்களை விநியோகிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம். சில சொத்தை வாங்கி வாடகைக்கு விட்டு வருமானம் உழைப்போம், ரெண்டு கொடுப்போம். என்ன, உற்பத்திக்கு பயன்படுத்தலாம், அலுவலக தேவைக்கு பயன்படுத்தலாம், விநியோக தேவைக்கு பயன்படுத்தலாம், வாடகைக்கு விட்டு வருமானம் உழைக்கலாம். இப்படி ஏதோ ஒரு நன்மை அந்த சொத்தினையும் எங்களுக்கு தந்து கொண்டே இருக்குது, பேர் தான் பொருளாதார வளம் என்று சொல்றேன். இப்ப சொல்லுங்க, சொத்துற வரைவிலக்கணம் என்ன, கடந்த கால நிகழின் விளைவாக ஏற்பட்டிருக்கணும், நிறுவனத்தால் கட்டுப்படுத்தக்கூடிய நிகழ்கால பொருளாதார வளம். பொருளாதார வளம் என்றால் என்ன, பொருளாதார நன்மைகளை உருவாக்கக்கூடிய ஆற்றலை கொண்ட உரிமை. ஒரு சொத்தை சொத்துண்டு சொல்வதற்கு அதுக்கு 3 பண்பு இருக்கணும். குணாம்சம் சொல்லுவாங்க, பண்புக்கு இன்னொரு பேர் இருக்குன்னு, குணாம்சம், கரெக்டர்ஸ். ஒரு சொத்தை நீங்க சொத்துண்டு சொல்றதுக்கு அந்த சொத்துக்கு 3 பண்பு இருக்கணும். கடந்த கால நிகழ்வினால் உருவாயிருக்கணும், நிறுவனத்தால் கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கணும், பொருளாதார வளமாக இருக்கணும். சரியானே? அதாவது நீங்க வாங்கியிருக்கணும், நன்மை தீமையை தரவணும், ஏதோ ஒரு நன்மையை உருவாக்கி கொண்டே இருக்கணும். இந்த 3 இருந்தா தான் அது என்ன சொல்லப்படும், சொத்துன்னு சொல்லப்படும். இந்த சொத்துக்களை நாங்க 2 வகையா பிரிக்கலாம். ஒன்று நடைமுறை அல்லா சொத்து, இன்னொன்று நடைமுறை சொத்து. நடைமுறை அல்லா சொத்து, நடைமுறை சொத்து. அதுக்கு முதல் இந்த சொத்து சம்பந்தமாக நாங்க
இந்த கணக்கெட்டு சமன்பாடை படிக்கிறதுக்கு முதல் 2 எண்ணக்கருகளை படிக்க போறோம். 2 எண்ணக்கரு. எண்ணக்கருங்கிறது எடுகோள். எடுகோள் எண்ணக்கரு என்ன? எடுகோள்டா என்ன? எண்ணக்கரு சொல்றாங்க. எண்ணக்கரு என்றால் எடுகோள், எடுகோள் என்றால் எண்ணக்கரு. யாடா விட எண்ணக்கரு என்றால் என்ன? எடுகோள். எடுகோள் என்றால் என்ன? வழிகாட்டி. வழிகாட்டி. வழிகாட்டியத்தை நாங்க சொல்றோம், இப்படித்தான் செய்யணும், அதான் எடுகோள். சரியானே? அப்ப எண்ணக்கருங்கிற என்ன? வழிகாட்டி. அஸ்விம் பண்ணு சொல்லுவாங்க. என்ன சில இதை எடுகோளா வச்சு கொண்டு இந்த கேள்வி வச்சுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த எடுகோளை வச்சாதான் அந்த ஆன்சர் வரும், அதான் வழிகாட்டி. அப்ப எடுகோள் என்றால் என்னன்னு சொல்லுங்க அப்போ? வழிகாட்டி. அதுல 2 எடுகோள் படிக்க போறோம். ஒன்று அலகு சார் எண்ணக்கரு, அதுக்கு இன்னொரு பேருக்கு தொழில் முழுமை, இன்னொரு பேருக்கு வியாபார அலகு எண்ணக்கரு. வணிக நிறுவனத்தை அதன் உரிமையாளர்ல இருந்து சுயாதீனமான ஒரு வாழ்தன்மை கொண்டு என்ன கருத வேணும்ங்கிற எண்ணக்கரு. நிறுவனம் வேறு, உரிமையாளர் வேறுன்னு சொல்ற எண்ணக்கரு. வணிக நீங்க கடை வைக்கீங்க, அந்த கடையும் ரவி கடை வைக்கார், முகம்மது கடை வைக்கார். முகம்மது வேற, அந்த வணிகம் வேற. நிறுவனம் வேறு, உரிமையாளர் வேறுன்ற எடுகொலை கொண்டு நீ கணக்கு செய்யணும். இங்க பாருங்க, நீங்க ஒரு கடையில மூலதனம் விட்டீங்கண்டா, ஒரு கடையில நீங்க மூலதனத்தை ஈடுபடுத்துறீங்கன்னு சொன்னா உங்களோட உரிமையாண்மை, உங்களோட முதல் கூடும். எடுத்தீங்கண்டா சொல்லுங்க குறையும். இப்ப நீங்க ஒரு கடை வச்சிருக்கீங்க, உங்களோட வீடு இருக்கு, வீட்டையும் கம்ப்யூட்டர் இருக்கு, கடைக்குள்ளேயும் கம்ப்யூட்டர் இருக்கு. எது கடையின் சொத்து? வீட்டில் இருக்கிற கம்ப்யூட்டர் கடையின் சொத்துக்குள்ள வருமா? வீட்டுக்கும் கரண்ட் பில் வருகுது, கடைக்கும் கரண்ட் பில் வருகுது. எது கடையின் செலவு? கடைக்கு வர கரண்ட் பில் தான் கடைக்குரிய செலவு. வீட்டு மின்சாரம் கடைக்குரிய செலவு அல்ல. வீட்டையும் டெலிவம் பில் வருகுது, கடைக்கும் டெலிவம் பில் வருகுது. கடைக்கு வர டெலிவம் பில் தான் கடைக்குரிய செலவு. சரியானே? ஆகவே நிறுவனம் வேறு, உரிமையாளர் வேறு என்ற எடுகொலை கொண்டு நீங்க கணக்கு செய்யணுங்கிறது தான் அழகு சார் எண்ணக்கரு. நீங்க ரவி கடை வச்சா ரவியும் கடை சொல்லப்படா, ரவி வேற, ரவி வணிகம் வேற. முகம்மது வேற, முகம்மது வணிகம் வேற. அது சொல்லுவாங்க, மூலதனம் இட இட உங்களோட உரிமையாண்மை கூடிக்கிட்டு இருக்கும், எடுக்க குறைஞ்சிட்டு இருக்கும்ங்கிறதான் இந்த எண்ணக்கரு சொல்றது. அடுத்தது பண அளவீட்டு எண்ணக்கரு. கணக்கீட்டுல பணத்தால் அளவிடக்கூடிய விடயங்களுக்கு மாத்திரம்தான் பதிவு பெறும். பணத்தால் அளவிட முடியான்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய விடயம் இருந்தாலும் அது கணக்கீட்டுல பதிய இயலாது. ஒரு ஷர்ட் வாங்கினேன், பதிய இயலா. ஒரு ஷர்ட் 1000 ரூபாய்க்கு வாங்கினேன், ஷர்ட் 1000 ரூபாய் வரும், காசு 1000 ரூபாய் போகும். ஒரு ஷர்ட் வாங்கினேன், பண வடிவம் இல்லை, எப்படி பதிவேன்? விளங்குது அவங்களுக்கும்? ஆகவே பண வடிவம் இருந்தா மாத்திரம்தான் கணக்கீட்டுல பதிவு வரும். பண வடிவம் இல்லைன்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய விடயமா இருந்தாலும் அதுக்கு அக்கௌண்டிங்ல பதிய முடியாதுன்னு சொல்ற எண்ணக்கரு தான் என்ன எண்ணக்கரு? பண அளவிட்டு எண்ணக்கரு. அதை நான் சொல்லுவேன், உங்களுக்கு எல்லாம் மூடரிக்காண்டு கேட்டா இருக்கு, உங்களெல்லாம் அறிவிரிக்காண்டு கேட்டா இருக்கு, உங்களோட திறமை இருக்காண்டு கேட்டா இருக்கு. இதெல்லாம் உங்களோட ஊர்ல இருக்க கடையில திறமை தாங்க 10,000 ரூபாய்க்கு, மூளை தாங்கன்னா மாற்றம் முளை தருவான், பிரச்சனை இல்லை, நம்மட முளை தருவானா? அப்ப என்ன? பணத்தால அளவிட முடியாது மிகப்பெரிய சொத்து. பாருங்க, நீங்க இந்த ஒரு கம்ப்யூட்டர் வாங்குறேன்டா, ஒரு போன் வாங்குறேன்டா, நீங்க முதல்ல என்ன வைப்பீங்க? மெமோரி. எத்தனை மெமோரி, எத்தனை ஜிபி இருக்கு, எத்தனை மெமோரி இருக்கு கேட்பீங்களா இல்லையா? அதை விட பமரான மெமரி அணிதா கொண்ட மூளை. உனக்கு அல்லாஹ்வுத்தாலா அந்திக்கிற மிகப்பெரிய மூளை. உங்களுக்கு நான் கோபமா அந்த ஏசக்குள்ள மூளை கட்ட வேண்டிய ஏச மாட்டோமா? பாலம்னு சொல் பாவிக்க மாட்டோம், பயப்படாங்க. பாவிச்சு நீ சார் இப்படி சொல்லப்படாது இல்லைமா? மூளை கட்ட வேணும்னு சொல்ல மாட்டேன், அறிவு கட்ட வேண்டிய ஏசுவேன். அறிவு கட்ட வேண்டிய ஏசுவேன். அது என்ன அறிவு கட்ட வேண்டியனா? நான் படித்து தந்து கேள்வி கேட்டேன், நீங்க என்ன வேணும்? நான் படித்து தந்துட்டு கேள்வி கேட்டேன், என்ன வேணும்? விட சென்னா அறிவு இருக்கி, விட செல்லாட்டி அறிவு இல்லானே. நாம் படிச்சு தராம கேள்வி கேட்டா எனக்கு அறிவில்லை. சிலாக்கள் இந்த ஸ்கூல்ல சில வச்சுற அவ படிப்பிக்கிறல்ல, நீ டியூஷன்ல படிச்சான எழுத, நீ டியூஷன்ல படிச்சான எழுத பார்ப்போம் இந்த செல்றே. அப்ப உனக்கு என்ன வேலை? அங்க உனக்கு சம்பளம் கிடைக்குதானே? ஆகவே கேட்டகளுக்கு பதிச்சுன்னா உனக்கு அறிவு இருக்கு, கேட்டகளுக்கு விட செல்லண்டா உனக்கு அறிவு இல்லை. சரியானே? ஆனா அறிவு எந்த கடையிலையும் இல்லை.
அப்ப அறிவு திறமை. இப்ப நாம கணக்கு செய்யறோம். நீங்க எல்லா 2ஆம் மலைக்கு கொஞ்சம் பேர் வந்து வாரங்க வழங்குது. இந்த கோட்டை அடிங்களான்னு சொன்னா இப்ப அடிக்க போறோம் கோடு இது முடிஞ்ச அடுத்து இந்த அட்டவணையை போடுறான்னு சொன்னா எவ்வளவு நேரமா தாண்டா நீங்க இந்த அட்டவணை அடிக்கீங்க. நீங்க பெரிய அதிசயம். ஒவ்வொரு கணக்குல போற அட்டவணையும் அதே மாதிரி. ஆனா பெரிய ஆட்பாடம் கூறுவானுகள். அதே நேரம் ஒரு சின்ன போனத்தை அந்த அடிங்கடான்னு சொன்னா அது அந்த வேகத்தை யாராலையும் பார்க்கல. வாட்ஸ்அப்ல சட் பண்ணி சண்டை பிடிக்க வேண்டிக்கான் வேகமா அண்ணா போ மிஷன் அவன் அதே வேகத்துக்கு அனுப்பான். அதே சண்டை விடிய சண்டை மறந்த கேம் விளையாடுற சேர்த்தான் முடிச்ச கேம் இரவைக்கு எல்லாம் அட்ரோ புர்ரோ ஓடுறோ பைத்தியார் அவனே என்ன ஏஜ்லாம் அதெல்லாம் என்ன வேகண்டாது. குயிக்க செய்யண்டா குயிக்க அடியண்டா குயிக்க போன் டேய் குயிக்க கணக்கு செய்யண்டா அப்ப குயிக்க இந்த கணக்கு செய்யண்டா. அப்ப என்ன உங்களுக்கு அறிவு இருக்கிறா படிப்புல மட்டும்தான்டா மறதி. அப்ப அறிவு திறமை நம்ம மூளை இதுக்கெல்லாம் என்ன பண வடிவம் கடையில வாங்கலா இதுக்கெல்லாம் அக்கௌண்ட்ஸ்ல பதிவு வராது எண்ணக்கரு தான் என்ன பண அளவிட்டு எண்ணக்கரு. பண வடிவம் இருக்கா? இலங்கட நாணயம் என்ன? இலங்கட நாணயத்துல பேர் என்ன? ரூபாவா ரூபாயா? ரூபாய். ரூவன்னா பாவன்னா ஈ சரியானே ரூபாய். ஆனா நாம என்ன சொல்ற ரூபா 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 ஒரு கும்பலப்பட பேர் இல்ல ரூபா ரூபாய் சரியா. போன முறை ஸ்காலர்ஷிப் கேள்வி என்ன போன முறை ரிசல்ட் வந்த ஸ்காலர்ஷிப் கேள்வி சின்ன பிள்ளைகளுக்கு புத்து வைக்காட்டி மார்க்ஸ் இல்லை கமா போடாட்டி மார்க்ஸ் இல்லை. இதெல்லாம் நீங்க ஸ்காலர்ஷிப்லயே படிச்சாக்கள். இப்ப எவ்வளத்த குத்து வைக்கங்க எவ்வளத்த கமா போறீங்கன்னு உங்களுக்கு தெரியா என்ன ரைட். நிறுவனம் வேறு உரிமையாளர் வேறுங்கிறது என்ன? அழகுசார் எண்ணக்கரு. பணத்தால் அளவிடக்கூடிய விடயங்களுக்கு மாத்திரம்தான் பதியவனம்ங்கிறது பண அளவீட்டு எண்ணக்கரு. நாங்க 5 விடயங்களை படிக்க போறோம். இந்த 5ஐயும் கிளியர் பண்ணோம்னா கணக்குக்குள்ள வைத்திடலாம். நீங்க செஞ்சேக்குன்னு நீங்க புதுசா வந்தாங்க இல்லை நோமல் ஆயிரும். அடுத்த எல்லா தியரியும் கழிச்சு முடிச்சு கணக்குல போவேன் நோட் சொல்லிட்டு வாங்க. இப்ப நம்ம கடைசியா படிச்சது சொத்து என்றால் என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். கதைங்க பார்ப்போம். சொத்து என்றால் என்ன? கடந்த கால நிகழ்வின் விளைவாக ஏற்பட்ட நிறுவனத்தால் கட்டுப்படுத்தப்படுகின்ற நிகழ்கால பொருளாதார வளம். இதை ஒரு சொல்ல விட விட்டுறாங்க. கடந்த காலம் என்றால் என்ன? சொத்தொன்று நீங்க உடமையாக்கிஇருக்கணும் வாங்கியிருக்கணும். நிறுவனத்தால் கட்டுப்படுத்துறண்டா என்ன? நன்மை தீமையை தர வேணும். பொருளாதார வளம் என்றால் பொருளாதார நன்மைகளை உருவாக்கக்கூடிய ஆற்றலை கொண்ட உரிமையாக இருக்கணும். வாடகைக்கு விடலாம், நிர்வாகத்துக்கு பயன்படுத்தலாம், விநியோகத்துக்கு பயன்படுத்தலாம், உற்பத்தி செய்யறதுக்கு பயன்படுத்தலாம். இது ஏதோ ஒன்று உங்களுக்கு தந்து எல்லாம் தந்தாலும் பரவாயில்லை. சொத்துற பண்பு என்ன? குணாம்சம் சொல்லுவாங்களா பண்பு என்ன? சொத்துற பண்பு சொல்லுங்க பார்ப்போம். கடந்த கால நிகழ்வின் விளைவாக ஏற்பட்டிருத்தல், உருவாயிருத்தல், நிறுவனத்தால் கட்டுப்படுத்தக்கூடியதாக இருத்தல், பொருளாதார வளம் ஒன்றாக இருத்தல். இந்த சொத்தை நாங்க 2 வகையா பிரிக்க போறோம். ஒன்று நடைமுறை அல்லா சொத்து, 2 நடைமுறை சொத்து. சரியா? இந்த 5 விடயங்களையும் அடுத்தவரை ஃபுல்லா கிளியர் பண்ணி கணக்கு ஏரியாவுக்குள்ள போயிருக்கு. நோட்ஸ் எல்லாம் எல்லாரும் வாங்கி எழுதிட்டு வாங்க. சரியா?